வரல. முட்டி வரல. இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? எவ்வளவு நாளா இருந்துச்சு? அது இருக்குது 1 வருஷமா இருக்கு. 1 வருஷமா இருந்துச்சு. இப்ப மடக்க முடியுது. நல்ல மடக்கி பாருங்க, ஓடி பாருங்க. இப்ப நடக்க முடியுது. கைகளை தட்டே. ஜீசஸ் நேம் ஆஃப் காட். ஏற்கனவே ஹேண்டிகேப் தான். அடிக்கடிக்கு கீழே விழுந்து கால் 2 முறை உடைஞ்சிச்சு. சரி. இப்போ எனக்கு ரொம்ப வலியா இருந்துச்சு. கடவுளே எனக்கு சீக்கிரமா இந்த கால் சரியாகணும் அப்படின்ட்டு வேண்டின்னு இருந்தேன். கடவுள் எனக்கு அற்புதம் செய்தார். பாத வலி எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதத்துக்கான திறவுகோல் வாக்குத்தத்த வசனம், அது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 147:13 வாசிக்க கேட்கலாம். சகோதரன் 2 சாமுவேல் 7:16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். சங்கீதம் 147:13 சகோதரி வாசிக்கலாம். 147:13 சங்கீதம் 147:13 சகோதரி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி கை உயர்த்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் நீர் கொடுத்த திறவுகோல் வாக்குத்தத்த ஆசீர்வாத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்கு சுதந்திரத்தை எடுத்துக் கொள்கிறோம். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதித்தல். 2 கையும் வச்சுக்கோங்க. பிதா, குமாரன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்த வசன அட்டை எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. சரி. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கூட்ட, கொஞ்சம் டெப்த், கொஞ்சம் 1 பாயிண்ட் பேஸ் மட்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று உயிரோடே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. பி மைனர். பி மைனர். எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேனுந்தன் தாளே எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேனுந்தன் தாளே பக்தர் பாலநாயனை பண்பாய் ஒப்புவிச்சேனும் சித்தம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள்
கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா உன்னாசிர்வாதம் அருளியன் மனுவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவச்சோதனைகளை வென்று பெயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் அன்று நூதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் ஏகுவா இந்த திறவுகோல் ஜெபத்தின் சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். For this month the promise verse. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். 2 Samuel 7:16 And your house and your kingdom shall be made sure forever before you. Your throne shall be established forever. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். The Lord has told me to say that your house and your kingdom shall be made sure forever before me. Your throne shall be established forever. இந்த நாளில் நம்முடைய தியானத்தின் தலைப்பு என்ன? On this day, what is the title of our meditation? அல்லது சாராம்சம் என்ன? And what is the theme of that promise? அவருடைய ஆசீர்வாதம் ஸ்திரப்பட்டிருக்கும். His blessings will be established. உங்கள் ஆசீர்வாதத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் என்ற தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ண The போகிறேன். Lord who established your blessings is the title. ஆண்டவர் கொடுப்பது தற்கால நிவாரணம் அல்ல. The Lord doesn't give a temporary deliverance. நிரந்தர நிவாரணம். It's a permanent deliverance. இது மெடிசன் ஹீலிங்க்கும் மிரக்கிள் ஹீலிங்க்கும் வித்தியாசம் என்ன? There is a difference between a miracle healing and the medicine healing. மெடிசன் ஹீலிங் என்பது ஒரு விஷச்செடி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். Medicine healing is that if there is any poisonous plant, அந்த விஷச்செடியை வைத்தியர்கள் வெட்டி விடுவார்கள். that doctors will cut off that poisonous plant. அது மறுபடியும் துளிர்ப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. There are
one more chance for that to flourish out. அப்ப மிரக்கல் ஹீலிங்னா என்ன? What is that medical healing then? மிரக்கல் ஹீலிங்னா என்ன? What is a miracle healing? இதோ ஆண்டவர் அந்த விஷச்செடியை வெட்டி விட மாட்டார். The Lord will not cut off that poisonous plant. வேரோடு பிடுங்கி நெருப்பில் போட்டு கொளுத்தி விடுவார். He will uproot that poisonous plant and he will burn it in the fire. எனவே தான் வேதம் சொல்லுகிறது. That's why the word of God says. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், If the Son of God sets you free, நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். you will be free indeed. அவர் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். When the Son of God delivers you, and you will be delivered. அவர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் தான். When he blesses you, and you will be blessed. அவர் வாக்கு கொடுத்து விட்டு எடுத்து விட மாட்டார். He will not take out his word that what he promised. ஒரு விஷயம் அவர் வாக்கு கொடுத்து விட்டால் போதும். Once he said a promise to us, 1000 தலைமுறைக்கு அதை காப்பாற்றுகிறவர். it will be up to the 1000th generation he will fulfill that. எனவே தாவீதை இறைவன் தெரிந்து கொண்டார். That's why what God has chosen David. இதோ அவன் அதற்கு பின் அவன் கர்த்தருக்கு உத்தமமாய் அவரை சேவித்தான். He has served the Lord faithfully. ஆனா அவனுக்கு பின் வந்த அவனுடைய சந்ததியார் அவரை உத்தமமாய் சேவித்தார்களா? But his descendant, his sons, did they served faithfully? அது கேள்விக்குறிதான். That is the question. ஆனால் அதற்கு பின் இந்த யெரொபெயாம் விக்கிரகாராதனைக்காரனா இருந்தான். But after that, the king who is a Jeroboam, he became the idol worshipper. சாலமோன் ஆலயத்தை கட்டினவன் இதோ ஆத்துமாவை கட்ட மறந்து போனான். The Solomon who builds the temple and he failed to build up the souls. அப்சலோம் தகப்பனுடைய மஞ்சத்தை அசூசிப்படுத்தினான். The Absalom has defiled his bed. யாரும் கர்த்தரை உத்தமமான இதயத்தோடு தாவீதை போல பின்பற்றவில்லை. No one has followed the Lord and served the Lord with integrity as David has served the Lord. ஆனால் தாவீதின் சந்ததியை கர்த்தர் முழுமையாக அழித்து போட்டு விட்டாரா? But did God destroy the descendants of the David? Never, brother. No, not at all. Never, sister. No, not at all. அவர் சொல்லுகிறார், The Lord says, தாவீதின் சந்ததியை நான் அழிக்க மாட்டேன். I will not destroy the descendants of முற்றிலுமாய் David. அழிக்க மாட்டேன். I will not destroy them காரணம், completely. Why? என் தாசனாகிய தாவீது நிமித்தம் ஒரு விளக்கை நான் அணையாமல் வைத்திருப்பேன். Because of my beloved David, that I will keep a lamp burning. உன் பிதாக்களுக்கு ஆணையை நிறைவேற்றுகிறவர். The promise that is given to your father, he will fulfill. பரிசுத்தமான இறைவன் ஒரு விஷயம் சொன்னால் இதோ அது சொன்னதுதான். The Holy One of Israel, what he said, so it will stand. அவர் சொல்லுகிறார், He says, உன் ராஜ்யம் 5 வருட பீரியடுக்கு எலெக்ஷன் மாறாது. your kingdom will not change even after 5 years, after 5 years. அது ஸ்திரப்பட்டிருக்கும். It will be established அது not forever. a temporary job. It's not a temporary one. அது permanent job. It is a நிலையான அது சிங்காசனம். நிரந்தரமான நிலையான சிங்காசனம். It will be established forever and ever, that throne. சிங்காசனத்தோட ஒரு ஹைலைட் பண்ணி சொன்னாரு. He said that more than that he lifted up the ராஜாஸ்தானம். It's a Royal. throne of a king, a royal king. ராயல் Throne. ராயல் த்ரோன். ராஜாசனம். It's a royal throne. இது உன்னை ராஜாசனத்தில் வச்சு அழகு பார்க்கிறவர். I will keep you on the royal throne and see the beauty of that. 1 பேதுரு 2:9 சொல்வது என்ன? 1 Peter 9 says, உங்களை அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. the Lord who has brought you out from the darkness and to proclaim the benefits of the light. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், You have been chosen families. ராஜரீக ஆசாரிய கூட்டமும், The kingly priesthood people. ராயல் priest. Royal priesthood. இதோ அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். So we are his people. We all royal society in the world. We are நாம் ராஜரீகமான கூட்டமா இருக்கிறோம். Royal family in the world. ராஜரீகமான குடும்பம். Royal priest in the world. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். The royal servant of God in the world. ராஜரீகமான ஊழியக்காரர்களாய் We இருக்கிறோம் are இந்த royal உலகத்தில். child of the world. ராஜரீகமான குழந்தைகளாக இருக்கிறோம் நாம் தேவனுக்கு. ராஜரீக பிள்ளைகள். ராஜரீக பிள்ளைகள். We are children of the kingdom, the royal children. Royal society. We are நாம் ராஜரீகமான ஒரு சமுதாயமாக எனவே இருக்கிறோம். நம்முடைய சிங்காசனம் சாதாரண இந்த பிளாஸ்டிக் நீல்கமல் சேர் இல்ல. That's why our throne is not just as it is like a அது plastic chair. ராஜாஸ்தானம். It is a royal throne. கையை தட்டுங்களேன். Clap your hands and கர்த்தர் glorify உங்களை God. உயர்த்தினால் அப்படித்தான். The Lord, the way he raised you up like. கர்த்தர் உங்களை உயர்த்தினால் அப்படித்தான். That's the way that God lays you up. கொஞ்சம் நஞ்சமாக உயர்த்த மாட்டார். He will not lift you up little by little. நாம இருந்த இடம் பிச்சைக்கார இடமா இருக்கலாம். The place where we were may be a very poor ஆடு place. மேய்த்திருக்கலாம். We may have behind the sheep. இதோ பெட்டி கடை வச்சிருக்கலாம். We may have a small petty shop. ரோட்ல சாக்கை விரிச்சு மாம்பழம் வித்திருக்கலாம். We may have sold fruits on the road. அது மேசன் பணியா இருக்கலாம். It may be a work of the building work. பெயிண்டரா இருக்கலாம். It may be a painter. அது கூலி பணியா இருக்கலாம். It may be a coolies. இது லேபர்ஸ்.
Maybe the Labors. இதோ இருக்கலாம். இருக்கலாம், ஆனால் maybe. ஆண்டவர் உன் தம்முடைய இரத்தத்தினால் அவனுடைய கழுவை தூக்கி இருந்தால், But the Lord, if the Lord has lifted you up by washing you by the precious உனக்கு ஒரு blood, இடம் கொடுப்பாராம். He will make you a அந்த place. இடம் சாதாரண இடம் இல்ல. That place will not be an ordinary. ராஜாசனம். It is a royal throne. கைகளை The தட்டே. Lord gives. வெகுமதி Hallelujah. அதுதான். Hallelujah. That is the எனவே gift. தான் வேதம் சொல்லுகிறது, That's what the word of God says. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து அவனை பிரபுக்களோடு தன் ஜனத்தின் அதிபதியோடு அமர பண்ணுகிறார். He lifted the simple people from the dust and the poor people, oppressed people from the dust heap, and made him to sit with the thrones with the உன்னை princes. தூக்கி ராஜாக்களுக்கு மத்தியில வைக்கிறவர், He will keep you in the midst of the kings. ராஜகுமாரனாக மாற்றுகிறவர். As the sons of kings, like நீங்கள் kings. சாதாரண व्यक्ति அல்ல. You are not ordinary people. சாதாரண பெயிண்டர் அல்ல. You are not ordinary painter. சாதாரண மேசனோ கொத்தனா அல்ல. You are not a just building worker. ദൈവം നിന്നെ വിളിച്ചിരിക്കുന്നു. The Lord has called നിന്നെ you. വേറെ പിരിച്ചിരിക്കുന്നു. He has separated you. തന്റെ മഹത്വത്തിന് വേണ്ടി നിന്നെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. For the glory of God, He has chosen you. നിന്റെ നെറ്റിയിൽ കർത്താവിന്റെ നാമം ധരിച്ചിരിക്കുന്നു. The Lord has implanted His name on your forehead. സാധു കൊച്ചുകുഞ്ഞു ഇങ്ങനെ പാടി, That's how the Sadhu Gochikunju has sing that song. അന്നി നന്ന മേനുളുത്ത് എന്നയ്ക്കുമായി മാച്ചു തന്ന തന്നെ എന്റെ ഉന്നത നാമം. அந்நியன் என்ற பெயரை அழித்து விட்டு என்னுடையவன் என்ற பெயரை கொடுத்த உன்னதமான நாமம். I was a foreigner to Him, and He has made me to be belongs to Him, that you are mine. பரமசிவன் மகன் என்ற பெயரை மாற்றினவர். The Lord who changed the son of Paramasivam names. குருசாமியின் மகனுடைய பெயரை மாற்றினவர். The son of Guruswami's name is changed. இதோ ஒவ்வொருடைய பெயரை விஜயலட்சுமியை மாற்றியவர். In the Lord who changed the Vijayalakshmi. முஜிபர் ரஹ்மானுடைய மகனுடைய பெயரை மாற்றியவர். He changed the son of Mujibur Rahman's name. இதோ இந்த உலகத்தில் நம்முடைய அப்பா பேரெல்லாம் அடிச்சுட்டு வேற ஒரு பெயரை கொடுத்தார். The Lord has removed the father's name and He given us another name. போதுண்டா குடிகார அப்பன்ற மகனா இருந்தது போதும். Enough you be called as a drunken son. ஒண்ணுக்கு ரெண்டு உபத்திரத்துக்கு மூணு பொண்டாட்டி வச்சிருந்தவன் மகனா வாழ்ந்தது போதும். It's enough for a man who lived with 2 or 3 wives. It's enough. கஞ்சா குடிகாரன் மகனா இருந்தது போதும். The man who has been a drug addict, that's enough. இந்த உலகத்திலே அநியாயம் பண்ணி அடுத்தவா குடிய கெடுத்து போட்டவன் மகனா இருந்தது போதும். The person who is wicked and evil, let it be. It is enough to be livers, their sons. இன்றிலிருந்து But from today onwards, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை உன் நெற்றியிலே தரிக்கிறேன். now I writing the name of the Jesus Christ on your forehead. உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். Your blessing will be great. நீ ராஜரீக குடும்பத்தை சேர்ந்தவன். You will be belongs to the royal family. பணி வேணுங்க பெயிண்டிங் பணியா இருக்கலாம். Whatever it may be, your work like painter. வேலை என்றால் கூலி வேலையா இருக்கலாம். The work may be like a laborer's work. ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு வெள்ளப்பூடு வித்துக்கிட்டு இருக்கலாம். We may have sell the garlics on the road. எல்லாரும் சாதாரண சேரி பொம்பளை சாதாரண பொம்பளை போ அப்படின்னு உன்னை நாயை போல வச்சிருக்கலாம். People may say that you are just coming out from the cherry and they would have kept us on cheap ஆனா level. இயேசுநாதர் உன் அப்பாவானார். But Jesus became இயேசு your இரத்தத்தால் father. கழுவப்பட்டதானார். If you are washed by the blood of இயேசு Jesus, வார்த்தையினால் மீட்கப்பட்டதுக்கு if you உண்மையானார். are redeemed by the blood of நீ Jesus, சாதாரணமானவளம்மா. you are not an ordinary நீ woman. ராஜகுமாரத்தி. You are the daughter of a royal kingdom. நீ ராஜகுமாரத்தி. You are the daughter of royal நீ kingdom. ராஜகுமாரத்தி. You are the daughter of Zion. ஹalleluya. Hallelujah. எத்தனை சந்தோஷம். What a joyful it எனவேதான் is. சொன்னா உன் ராஜாசனம் ஸ்திரப்பட்டிருக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். Your royal throne will be established forever, forever and forever ever. ரெண்டு தடவை வந்திருந்தது. Twice it has been told. நான் முந்தானல இருந்து உபவாசத்தில் கிடந்தேன். From the day of yesterday I am in என் fasting. அன்பு சகோதரி சென்னையில இருந்து ஒரு சகோதரி எனக்கு அருமையான பைபிள் டிப்ஸ் எல்லாம் நிறைய அனுப்புவாங்க. My sister used to send some Bible tips நான் from Chennai. உபவாசத்தை முடித்து விட்டு நேற்று இரவு 12:30 மணிக்கு அதை திறந்து பார்த்தேன். இந்த தாவீது சிங்காசனம் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் ராஜ் எழுதியிருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்குறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பிளைன் எனக்கு சொல்லுங்கள், அடுத்த வாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அதை அப்படியே வச்சுருக்கேன். சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருந்தால் சந்தோஷப்படுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பிளைனும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். The throne will be established forever and ever. ஆண்டவர் உங்களை ராஜாசனத்தை ஸ்திரப்படுத்துவார். The Lord will establish your throne forever and ever. இப்போ ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. Recently some news are coming in the nets. ஒரு ஏழை குடும்பத்தார்கள் வீடு கட்டினார்கள். A poor family has built up a house. 3 மாடி வீடு. They built up a 3-floor building. கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டிட்டாங்க. With a lot of struggles and pains and they have built up the house. நாளைக்கு பிரதிஷ்டை நாளைக்கு கிரகப்பிரவேசம் பண்றதுக்காக பத்திரிகை இன்விடேஷன் கொடுத்து வீடு வீடா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் போயிட்டு இருக்காங்க. They have given the invitation to be the house is to be dedicated tomorrow. இன்னைக்கு அந்த வீடு முழுது இடிஞ்சு விழுந்துருச்சு. Today the whole house is demolished. எத்தனை பேர் பாத்தீங்க? How many of you have seen that? எத்தனை பேர் பாத்தீங்க? How many of you have seen? புதுச்சேரியிலயா
புதுச்சேரியில் எனக்கு ஈரக்கொல்ல ஆடி அழுதுட்டேன் அதை நினைச்சு. See, when I see that, I was trembled and cried. பாருங்க, உன் வீடும் உன் ராஜாசனமும் என்றென்றைக்கு ஸ்திரப்பட்டிருக்கும். See, your house and your royal throne will be established for ever and ever. உன் வீடு இடியாது. Your house will not be வீடுனா செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டினது இல்ல. It is not built by the bricks and உன் sand. ஆசீர்வாத வீடு. It is a blessed house. உன் அபிஷேக வீடு. It is an anointed house. உன்னுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் வீடு. Where the blessing of the Lord stays in your house. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். It will be established for ever and ever. கட்டுகிறவர் கர்த்தர். Why? Because the builder is the Lord our God. வேதம் என்ன சொல்லுகிறது? You know what the word of God says? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கர்த்தருடைய பிரயாசம் இருதா. Unless the Lord builds the house, the builder's effort is vain. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறதும் இருதா. If the Lord does not save the city, the watchmen are wake up in vain. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க. And there is a proverb in Tamil. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாரு. You just try to build a house and then try to get engaged with the marriage. வீடெல்லாம் விறுவிறுன்னு ஏறிடுமுங்க. You will be able to build the house very faster. உள்ள அந்த இன்டீரியர் அந்த ஃபிட்டிங்ஸ் இருக்குன்னு இருக்கு பாருங்களேன். The interior decoration, interior fittings work. அது வீட்டை கட்டுறதை விட அதிக செலவாகும். It will be more than the explanation of the building the house. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாருனா. They say that you see and try and see build the house and then for a marriage. strength financial position என்னன்னு உனக்கு தெரியும்டா அம்பி அப்படின அர்த்தம். Then you will know the capability of your financial and your strength. எங்க வீட்ல ரெண்டுமே கர்த்தர் செஞ்சதை நான் பார்த்திருக்கேன். In our house I have seen that God has done both in my life. இந்த வீட்டை 22 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும். We built this house 22 years before. இது கர்த்தர் தான் கட்டினாரு. The Lord built this house. 500 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அப்ப கட்டின வீடு இது. With the 500 rupees bank balance we begin this work. ஒரு நாளும் ரெஸ்டே இல்லாம 1.5 வருஷம் கட்டி முடிச்சிட்டாங்க. Without rest, within 1.5 years the house is built up and நான் போட்டது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ரெண்டு படுக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு வீடு, ஒரு மேல ஆபீஸ் ஒன்னு இருக்கட்டும். My plan was only about 1000 square feet with a bedroom and bathroom and an office in the upstairs. 4 மடங்கு 5 மடங்கு அதிகமா கட்டி கொடுத்தார். Now it is 4 times bigger than that God has built this house. Hallelujah. Let's say hallelujah. யார் இதை செய்வது? Who is doing this? கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். The Lord builds up the house. அது அவர் கட்டாட்டி கட்டுடைய பிரயாசம் விருதா. The Lord, if the Lord doesn't அவர் எப்படி கட்டுவாரா? now how the Lord will build? ஸ்திரமாய் கட்டுவார். He will build வீடுன established. ஒண்ணே செங்கல் சிமெண்ட் வச்சிட்டு ஏசி வச்ச வீடு நினைச்சிராதீங்க. Don't think that the Lord is going to build up a house with the bricks and sand. உங்கள் குடும்பம், Your family, உங்கள் ஊழியம், your ministry, உங்கள் எதிர்காலம், your future, உங்கள் தொழில், your work, உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், your spiritual இது ஒரு blessing. வீடாகவே தேவன் கட்டுகிறார். The Lord will build it up as a house. அது ஆசீர்வாதத்தின் வீடு. That is the blessed house. 1000 தலைமுறைக்கு ஸ்தாபிக்க அது ஸ்திரப்பட்டு இருக்கும். That is to be established for the 1000 generations. எனவே தான் வேதம் சொல்லுகிறது என்ன? That's why what the word of God says. இதோ மத்தேயு 28:20 சொல்லுகிறது. In Matthew 28:20 says. இயேசு சொன்னார். The Lord said. இதோ Lo and behold, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன். I am there with you throughout the year up to the end of the world. நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா, பெங்களூர் போந்துட்டி அப்படி சொல்றாரா? He didn't say that I'll be with you as you reach up to Bangalore. நீங்க எங்க பெங்களூர் வர வருவீங்களா? You will come with me up to the Bangalore. ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு கப்பம் பாச தெரியாது மலையாளி நம்ம தமிழர். Then when we get into the train that they are Tamilians and we are Malayalis. குறைச்சு நமக்கு மலையாளம் அறியாம். Little bit we know Malayalam. அப்ப ஒரு சகாயத்தின் ஆயல்லே. Then that is a very good things no. அப்ப நீங்க எங்க சார் இறங்குவீங்க? Then you will ask where you will get down. பெங்களூர் வர வந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, கைட் பண்ணிட்டு வந்துருவார். I'll be happy that we will be going up to Bangalore. இதை விட நம்ம நார்த் இந்தியா டிராவல் பண்ணும்போது அந்த பாஷையோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். When you travel towards North India, then you will know that what is the difficulty in the language. இப்படி தான் ஒரு மலையாளியும் ஒரு தமிழனும் ட்ரெயின்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. This is one Malayali and Tamilian was traveling in the train. அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு மலையாளம் தெரியாது. He doesn't know Tamil, the Malayali, the Tamilian doesn't know Malayalam. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு பாம்பு அங்கிட்டு போகுது. They both were walking and there was a snake crossing the road. மலையாளி தமிழனை பார்த்து சொன்னாரு. The Malayali said to the Tamilian, எடா பாம்பு. எடா பாம்பு. He said that there is snake. உடனே தமிழன் சொன்னான். Then Tamilian said, ஆமாடா அப்படினா. He said ஆமாடா. Yes. ஆமே இல்லடா பாம்பு. He said there is no ஆமை and there is a பாம்பு. ஆமாடா அப்படினா. Again he said ஆமாடா. ஆமே இல்லடா பாம்பானு. Then he said that ஆமை இல்லடா இது பாம்பு. You know. ஆமான்னு வரஞ்ச உவான்னு அர்த்தம். It is a tortoise. ஆமா means you know yes.
But he is saying that armor means the Malayali thought that it is tortoise. இந்த பாஷையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்களேன். So what is the problem in the ஒரு language? தெலுங்கனும் தமிழனும் இதே மாதிரி ட்ரெயின்ல போனாங்க. Like that in Telugu and Tamilin went to the train. தமிழர் அண்ணாச்சி விஜயவாடா போய் வியாபாரம் பண்றாங்க போயிட்டு இருந்தார். Tamilin is going to Vijayawada for his business. அங்கே ஒரு தெலுங்கர் உட்கார்ந்திருக்கார். There is a Telugu man was sitting there. இவருக்கு ஒரு ஆசை தமிழ் அண்ணாச்சிக்கு இந்த ஸ்டேஷன் எந்த ஊருன்னு கேட்கணும்னு He ஆசை. wants to know what is the station in this place. அண்ணாச்சி He asked Anachi. இது எந்த ஊரு? He asked what is this place. அவர் தெலுங்குல சொன்னாரு. He said in Telugu. ஏமண்டி? He said Yamandi. ஓ ஏமண்டி அந்த ஊர் பேரு. Oh, he thought it, oh Yamandi. சரி அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சு. Then the next station came. அண்ணாச்சி இது எந்த ஊரு? He asked what is this place called. ஏமண்டி? He asked again Telugu people Yamandi. நம்ம ஊர் பக்கம் சின்ன ஊர் பெரிய ஊர்னு இருக்கும்ல. It is like small town and big town like it's another Yamandi. சின்ன ஏமண்டி இது பெரிய ஏமண்டி போல. What is the small Yamandi and it's a big Yamandi he thought. சரி அடுத்த தடவை வந்துச்சு. Then other station came. அண்ணாச்சி இது எந்த ஊரு? He asked Anna what is this place called. ஏமண்டி? Then again he said Yamandi. ஏமண்டினா என்னன்னு அர்த்தம்? He said what? என்ன விஷயம் அப்படின்னு அர்த்தம். He said what is the matter. பெருசா என்னடா அதே ஏமண்டினா அடுத்த ஏமண்டினா இதே ஏமண்டிங்கிறான். What is that? He said that station also Yamandi, another station. இவன் நம்மள பரியாசம் பண்றான் போலுங்க. Now he is making fun of me. அடுத்த ஏமண்டின்னு சொன்னா இவன் டங்கு வர அத்து விடணும். Next if he said Yamandi I will break his bones. அடுத்த ஊர் வந்துச்சு. Then our next village came. அண்ணாச்சி He asked him. இது எந்த ஊரு? Anna what is this place called. ஏமண்டி. Then he asked Yamandi. எதை கேட்டாலும் ஏமண்டி தான் நொங்கு நொங்கு. See whenever we are asking that you are saying that Yamandi he began to beat him. அடிக்காதன்னு சொல்லணும். அடிக்காதன்னு சொல்லணும். He said don't beat me. அதுக்கு தெலுங்குல சொன்னா. In Telugu he said கொட்டேது கொட்டேது கொட்டேதுனா. He said kotendi no don't beat me kotendi kotendi. இது முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. He would have told him. அவன் அடிக்காத கொட்டேது கொட்டேதுனா. He said don't kotendi don't beat me. அவன் இந்த ஊர் பேர் தான் கொட்டேதுன்னு நினைச்சிட்டு இத முதல்லயே சொல்லிருக்கலாம். He thought this place is called kotendi. பாஷை தெரிஞ்ச ஒருத்தங்க நம்ம கூட வந்தா எங்க வேற வரீங்கன்னு கேட்போம். See if we know that the people those who are the same language we will ask him where we'll go then. For guidance. நமக்கு வழிகாட்டுறதுக்காக அது உதவியா இருக்கும் என்பதற்காக. To be helpful that we will try to know the language of it. இப்போ நம்ம இல்ல திண்டுக்கல்ல இறங்கிருவீங்கண்ணே. No, he said no, I will get down in Tindikal. நான் இல்லாட்டி ஒசூர்ல இறங்கிருவேனே. I will get down in Hosuri. அப்படி சொன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். Then it will be little bit இப்போ ஒருத்தர் நம்ம கூட பிரயாணத்துல வராரு. Or somebody is traveling with us. அவரு சொல்றாரு நான் பாதியில இறங்குறவன் இல்ல. No, I will not get down in the halfway. பாதியில உன்னை கைவிடுறவனும் இல்ல. I will not leave you in the உலகத்தின் முடிவு பரியந்தம். Until the end of this world. சகல நாட்களிலும். In all of the days. Always I am with you. எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Always I am with you. சதா காலங்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல திவசம் நான் இன்னோடு கூட உண்டே. In all the days of your days life தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். The Lord is with you. தேவனுடைய மகிமை உன்னோடு இருக்கிறது. The God's glory is with you. மகிமை நான் நிரப்ப போகிறார். He is going to fill you with his glory. இன்று காண்கிற சோதனை நாளை இல்லை சிஸ்டர். இன்று காண்கிற சோதனை நாளை இல்லை. The trouble what you see today it will not be there tomorrow. ஐயோ என்னடா நம்ம பிசினஸ் கொஞ்சம் டல் ஆகிட்டே இருக்குதே. You see that there is a dullness in my business. நமக்கு வயசாயிடுச்சோ. Am I growing old? நமக்கு பலன் இல்லையோ. So don't I have strength? மத்தவங்கள மாதிரி விவரம் இல்லாம வியாபாரம் பண்றோமோ. Or am I not do my business with brilliance and intellect? தோன்றும். You will feel like that. தோன்றும். You will think like that. மனக்கலக்கத்தில் தோன்றும். You will be think like that in your trouble. இல்லை. But it's not like that. உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள். Your thoughts are not my thoughts. உன் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தவைகள். My thoughts are higher than your thoughts. இன்றைக்கு பகல் வேளை. Today this daytime. இன்றைக்கு பகல் வேளை. Today now in the daytime. தேவன் உங்கள் நினைவை காட்டு உயர்ந்த உங்களுக்கு மேல் வைத்திருக்கிறார். The Lord has kept you on a higher place than that of your thoughts. Expecting a miracle right now brother and sisters. எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள். Expecting a miracle right now brother and sisters. ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள் சகோதர சகோதரிகளே. He is almighty God. எப்பொழுதும் கர்த்தர் அற்புதத்தை He is living God. இஸ்ரவேலின் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the God who is yesterday today and tomorrow. என்றைக்கும் மாறாதவர். He never changes. அவர் சொன்னார். He said நான் உலகத்தின் முடிவு பரிந்து உன்னோடு இருக்கிறேன். I'll be there with you throughout the world. உன் வீட்டை கட்டுவேன். I will build up your house. உன் வாழ்க்கையை கட்டுவேன். I'll build up your life. அது நிரந்தரமாய் கட்டுவேன். It will be established forever. தலைமுறைக்கு கட்டுவேன். It will be built up for your 1000 generations. தம்பி இமானுவேல் ஜெபா. Oh Emmanuel Jeba. இப்ப இருக்க சூழ்நிலையில நாளைக்கு உங்களுக்கு. It will not be the situation what is today and இந்த சூழ்நிலையை பார்க்காதீர்கள். Don't look at the circumstances. இந்த பிரச்சனையை பார்க்காதீர்கள்.
Don't look at the problems. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். Look at Jesus Christ. அவர் சொல்லுகிறார், The Lord says, உனக்கு ராஜாசனம் வச்சிருக்கேன்ப்பா. I have kept you a royal throne. நான் ராஜாசனம் வச்சிருக்கிறேன். I have kept a royal throne for நீ you. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be put into shame. 1000 தலைமுறைக்கு உன்னை கட்டுகிறேன். Even up to 1000 generations. அடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன? Then what is the other promise? உன் தாழ்பாள்களை பலப்படுத்தி, I will strengthen the bars of your உன் gates. தாழ்பாள்களை பலப்படுத்தி, I will strengthen the bars of your gates. உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். I will bless the children within you. எந்த பிள்ளையும் ஒன்றந்து எவனும் பறிச்சிட்டு போக முடியாது. No one can snatch your children from you. எந்த வியாதியும் பறிக்க முடியாது. No sickness can snatch your எந்த children. பாவமும் உன் பிள்ளையை பறிக்க முடியாது. No sin can snatch your எந்த child. குடியும் உன் பிள்ளையை பறிக்க முடியாது. No other drunken habit can எந்த snatch your கஞ்சாவும் children. பிள்ளையை பறிக்க முடியாது. No drug can snatch your எந்த children. பலவீனமும் உன் பிள்ளையை பறிக்க முடியாது. No weakness can captivate your நான் children. முதலாவது உன் தாழ்பால பலப்படுத்துறேன். First of all, I strengthen your bars of your gates. அந்த காலத்துல திண்டுக்கல் பூட்டு சொல்லுவாங்க. I've seen that there is a Dindigul lock. அதான் ஸ்ட்ராங். That is very strong. இன்னொன்னு கேரளாவுல ஒரு ஷட்டர் மாதிரி ஒன்னு போடுவாங்க. In Kerala they put a shutter rod. அதாவது അതിന് എന്താ പറയും, താഴ്പാൽ ഇങ്ങനെ രണ്ട് വെച്ചിട്ട് പഴയ കഥവിൽ രണ്ട് വെച്ചിട്ട് ഒരു കോല് പോലെ ഇങ്ങനെ തള്ളിവിടും. അടിതണ്ട തമിഴില് മലയാളത്തിൽ പറയട്ടെ, എന്തോ തിരയിപ്പളക വാങ്ങിച്ചു പറയുന്നത് ആരെങ്കിലും മുമ്പിലും വാങ്ങിച്ചു പറ. മണിച്ചിത്രത്താളാ? മണിച്ചിത്രത്താളാ? താള്. தாள்னா தாழ்பாள், கைகளை தட்டுங்களேன். மணிச்சித்திரத்தாள். இது எங்கள் வீட்டில் அந்த பழைய காலத்து தரவாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்டில் அந்த தாழ்பாள் போட்டிருந்தாங்க. In a house that kind of bars were there. ஒரு நாள் ராத்திரி எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் அப்போ சின்ன பிறந்திருக்காங்களோன்னு மத்தியில் ராத்திரி நைட்டில் திருடை வந்துட்டான். The night time the thief has come to our house. இந்த தாழ்பால் இப்படி உள்ள சொருவி இருக்கும். See the wooden plank has set inside. திருடை வந்து அந்த ஒரு குச்சியை விட்டு அந்த தாழ்பால் அப்படி தள்ளுறான் இடையில. The thief is trying to lift that lock from there. எங்க அம்மா தப்புன்னு முடிச்சிருவாங்க. My mother woke up immediately. எங்க அப்பாவை she called my father. எப்பாங்கறாங்க. என்ன உனக்கு எப்பா வத்தல எப்பா? Then he asked what happened. யாரோ தாப்பால திறக்கறான். Somebody is trying to open the door. தாழ்பால திறக்கறான். Somebody is opening the door. அந்த கோடாலியை எடு. He said that pick up that axe now. எங்க அம்மா நான் மண்டக்கத்தி எடுத்து வச்சுக்கிறேன். She said கேரளாவுல that I will take a மண்டக்கத்தின்னு ஒரு big கத்தி knife. இருக்கு. கேட்டோட மண்டக்கத்தி வலிது. தேங்காய் வெட்டுனதா இல்ல விறகு வெட்டுனதா? மண்டக்கத்தி வெட்டு கத்தி. மண்டகத்தி இந்த மாதிரி நாங்களுக்கு பாலக்காட்டில். There is a big knife and எங்க அம்மா மண்டகத்தி, எங்க அப்பா கோடாரி. My mother took that big knife and my இந்த father took the axe. தட்டி 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 பார்த்தான். He is trying to open the lock for a long time. அவனுக்கு ரொம்ப ஒரு 1/4 மணி நேரம் ட்ரை பண்ணிருப்பான். For 15 minutes he tried. அந்த தாழ்பால் நகல மாட்டேங்குது. And he could not open the door. அப்பல லாக் கிடையாது, இந்த தாழ்பால் மட்டும் தான். There is no lock that day and the எங்க அம்மா யோசிச்சாங்க. Then my mother thought. உடனே எங்க அம்மா மெய்யா தனசேகர் பாண்டி எங்கடா இருக்கீங்க சீக்கிரம் வாங்கடானாங்க. They begin to shout with call different names. Actually people are not there, but she called with many names. வேணுக்குட்டா வேகம் வாடா அப்படினா. Then she called that Vedakutta, come fast. அதுக்கு பிறகு தாழ்பால துறக்க ஓடி போயிட்டான். Then the person trying to open the door, he ran away from there. நம்ம உதவிக்கு மனுஷனை கூப்பிட்டா ஓடி போயிட்டான். See, we called the man for help and he ran away. திருடே நம்ம உள்ள விவரமானவன்னு வச்சுக்கங்களேன். Even the thief is very brilliant. ஓட்ட வெளி எவனாவது இருக்கானான்னு பார்த்துட்டு வந்திருப்பான். He will see that is there anybody inside the house. ஏதோ ஓட்ட வெளி பார்த்துக்கிட்டு வருகிறதுக்கு நம்ம ஆண்டவர் இடம் கொடுக்க முதல் தாழ்பாலை பலப்படுத்துகிறார். He doesn't give an opportunity to see through the holes. So by God strengthen the bars of your gates. அடுத்து நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Then he blessed our children. எத்தனை சந்தோஷம். You know what a joyful. எத்தனை மகிழ்ச்சி. How joyful it is. உன்னிடத்தில் உன் அலங்கத்தின் வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்தி I will strengthen the bars of your gates. உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். I will bless the children within you. உபாகமம் 31:8. In Deuteronomy 31:8. எபிரேயர் 13:5 சொல்வது என்ன? Hebrew 13:5 says, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. I will not leave you nor I will forsake you. ஏசாயா 41:3 சொல்லுகிறது. 13. Isaiah 41:13 says, உன் வலது கையை பிடிச்சு உனக்கு நான் துணை நிற்கிறேன். I am standing with you and holding your right hand. யோவான் 13:1 சொல்லுகிறது. John 13:1 says, முடிவு பரியந்தம், up to the end, முடிவு பரியந்தம், up to the end of this world. அவர்கள் மேல்
அவர் அன்பு வைத்தார். He has loved them until the end of the சிலுவையின் world. முடிவு பரியந்த அன்பு வைத்தார். Up to be crucified on the cross, he loved எத்தனை them. சந்தோஷம் பாருங்களேன். How joyful it is. எத்தனை சந்தோஷம் பாருங்க. How joyful it is. கர்த்தருடைய மகிமையின் கரத்தினால் ஆண்டவர் முடிவு பரியந்த உங்கள் மேல் அன்பு See, with வைத்தார். the glorious hand of the Lord will love you ஏசாயா until the end. 41 1 2 3 வசனங்கள் சொல்வது என்ன? Isaiah 41 1 2 3 verses says, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். when you go through the waters, I'll be with you. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. When you go through the rivers, I'll be with you. They will not overcome அக்கினியில் you. நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். When you go through the fire, you will not be அக்கினி burned. ஜுவாலை உன் பேரில் பற்றாது. The flame of the fire will not harm you. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. The life is filled with joy and sorrow. வாழ்க்கையில் போராட்டம் வரும், There will be troubles in your life. சோதனை வரும், There will be tests in your life. நஷ்டம் வரும், There will be loss in your life. மனிதர்களால் உபத்திரவம் வரும், Troubles from the men. அரசாங்கத்தினால் சட்டங்கள் நமக்கு விரோதமாக எல்லாம் வரும். Even government and the laws and degrees may come against us. தண்ணீர்களை கடப்பாய், You will cross the waters now. நான் உன்னோடு இருப்பேன். I'll be with you. ஆறுகளை You கடப்பாய், will go through the rivers. அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. They will not overcome over you. அக்னியிலும் You நடப்பாய். will go through the fire. சாத்ராக் காபேத் நேகோ மேஷாக் காபேத் நேகோவின் தேவனாகி நான் அக்னியிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். The God of Shadrach, Abednego and Meshach will be with you and save அக்னி you. ஜுவாலை உன் பேரில் பற்றாது. The flame of the fire will not harm அக்னி you. ஜுவாலை உன் பேரில் பற்றாது. The flame of the fire will not harm you. Reason is The காரணம் என்னவெனில், என்ன காரணம்? what is the reason? பதில் சொல்லுகிறார், The Lord answers, நீ என்னுடையவன். you are கைகளை mine. தட்டு. You are ஒரு mine. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீ என்னுடையவன். You are mine. யாரும் என் ரூம்ல நுழைய முடியுமா? He will not allow sickness. இருக்கிற வாழைப்பழம் எல்லாம் யானை சுட்டுறது மாதிரி சுட்டி சாப்பிட முடியுமா? The elephant like eating the banana seed cannot be done. ஏயா வேற எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். Because I don't eat anything else. எனக்கு பிடிச்ச ரெண்டு யாராவது வாங்கி வச்சிருப்பாங்க. See, is there anything that is very desirable snacks for me? இவன் ஒருத்தன், This boy, உங்ககிட்ட இருக்கானம்மா இந்த ஃபாசில்னு ஒருத்தன், the other one, உள்ள நுழைவானுங்க. they will enter inside. நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சிருப்பேன். I would have kept there to eat for tomorrow. பாத்ரூம் போயிட்டு பெட்ரூம்குள்ளே தான் வருவேன், அது அந்த பொருளே அங்கே இருக்காது. I went to the restroom and come back and that will be vanished and disappeared. டார்க் சாக்லேட் வந்து நல்லதுன்னு சொல்லி கனடாவிலேருந்து ஒருத்தவங்க பாக்கெட்டில் லிக்விடாக கொடுத்து விட்டாங்க, ஃப்ரீசரில் வச்சா அது கல் மாதிரி ஆகிடும். Somebody sent the dark chocolate for me from Canada that has been kept in the fridge. ஒரு அரை கிலோ ஒரு பாக்கெட் அப்படியே 2-3 பாக்கெட் வச்சுட்டாங்க. It was a half kg pockets. There are எனக்கு அந்த 2-3 டார்க் pockets. சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். I like the dark chocolate. சரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பீஸா சாப்பிட்டுக்கலான்னு வச்சிருந்தேங்க. I thought that one piece every day. ஒரு நாள் கூட ஒரு பீஸ் எடுத்து வாயில நான் சாப்பிடல. Not even a single piece I tasted it. அந்த ஃப்ரீசரில் வச்சிருந்தோம். It was kept in the freezer. இந்த டார்க் சாக்லேட் எடுத்து வாங்கன்றான்றேன். I told him to bring some dark chocolates. இல்ல தாத்தா. He said, Grandpa, no, it's not there. நீ எடுத்தியா? I asked him, did you take? நோ தாத்தா. He said, no, I didn't take. பாசில் அனந்த அம்புட்டு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. And then all Fasilana has finished it. அடப்பாவிகளா, வீட்டில் இருக்க பென்னிக்கு கூட ஒரு பீஸ் கொடுக்கல. You didn't give single piece for Benny also. ஒரு பாக்கெட் எப்படி தின்னான்னு எனக்கு தெரியவே How தெரியாது. he is able to finish one pocket, I do not know. காரணம் என்ன? காரணம் என்ன? What is the reason? அவன் என்னுடையவன். Because he is mine. காரணம் என்ன அபி? What is the reason? நீ என்னுடையவன். Because you are mine. என்ன எடுத்தாலும் திட்ட மாட்டேன்னு ஒரு தைரியம். You know that I will never get angry on you. ஆண்டவரும் அப்படித்தான். That's how the Lord. வேக மாட்டாய். He will not. தண்ணீர் புரளாது. The water will not உனக்கு overcome you. தீங்கு வராது. The evil will not come near காரணம் நீ you. என்னுடையவன். Because you are mine. கைகளை தட்டி Clap the hands. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. காரணம் ஒரே தைரியம். Because only one courage. நான் எங்க அப்பாவுடையது எடுக்கிறேன். Because I am taking my father's. எங்க அப்பா என்னோட இருக்கிறாரு. Because my father is taking நீ mine. என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவன். You are mine. ஆண்டவர் அப்படிதாங்க. That's how the Lord. சகல நாட்களில் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். Throughout your life he is going to எத்தனை establish you. சந்தோஷம். How joyful. எத்தனை it is. மகிழ்ச்சி. How joyful. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது. Psalm 50 verse 15 says. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. You call unto me when the times of trouble. நான் விடுதலையாக்குவேன். I will deliver you. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். You will glorify me. நான் ஒரு நாள் உள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேனோ தூங்கிக்கிட்டு இருந்தேனோ தெரியாது. When I was praying or sleeping, I do not know. அப்போ காட்சன் பின்னாடி நெல்லிக்காய் மரத்து பக்கத்தில் இருந்துட்டு அப்பப்பான்னு அலறினான். Godson was standing under the amla tree and he began to cry out, Appa. எனக்கு வந்து பேப்பர் சத்தம் கேட்டால் கூட தூக்கம் போயிடும். See, if something like, scratching like a paper sound also, I will wake up. இந்த இப்படி எடுத்தால் கூட சத்தம் தூக்கம் போயிடும். ஹார்ட் பேஷண்ட் பார்த்தீங்களா,
if you take the, just paper, books, papers also, I will நான் wake up. ரொம்ப சென்சிட்டிவ். Yeah, I am very sensitive. நான் பிள்ளைக்கு என்னமோ ஏதுன்னு எனக்கு மறுபடியும் ஏதோ ஸ்டண்ட் வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. Something happened to the child. என்ன பிள்ளைக்கு எப்படி நான் திரும்பி ஓடி வந்தேன். I got up and I came running. ஓடி வந்ததும் பென்னிக்கு 2 மினிக்கு 2 கொடுத்தேன். Then I came and gave 2 for Benny and அவன் ஏதோ his wife. பாம்பு பார்த்திருக்கான் அந்த பக்கம். Yes, he has seen the snake that side. அவனுக்கும் குளவி கொட்டிருச்சா, குளவி இருக்குல்ல, குளவி கொட்டிருச்சான். So something like, an insect has a string on his finger. இல்ல நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டேன். Then I thought child is okay. முதல்ல மினிக்கு 2 விழுந்துச்சு. Then first I snapped அப்புறம் Benny. பென்னிக்கு இருந்துச்சு. Then I gave to Benny. அவன் சொன்னா அவன் கொளுத்து போய் போனா நாங்க என்ன செய்வோம்? See, because of his wrongdoing he went, what shall I do நான் then? அவனை அங்கோട്ട് போகண்டான்னு പറഞ്ഞதாங்களே. We have told him that not to go that side. அவனே போயது. Why did he go that side? போயா நீ நோக்கண்டே. Then you will have to take care. நீ பெற்று வளர்த்த மகனல்லே. It is your child, நீ நோக்கண்டே. You should have taken care. பெற்று ஜெனிப்பிச்ச உடனே கூட நடக்கணும். Though I have not only given birth, then will I have to walk with him always? ஆண்டவர் அப்படி சொல்லலங்க. But the Lord didn't say like that. நான் கூடயே இருக்கறேங்க. I'll be with you forever. கையை தட்டுங்களே. Hallelujah. நான் உன் கூடயே தான் இருக்கேன். I'll be with you forever. ஒரு நாள் 2 நாள் அல்ல. Not 1 or 2 days. உலகத்தின் முடிவு பரியந்தம். Up to the end of this world. சகல நாட்களிலும். All the days of your life. கையை தட்டுங்களே. Glorify C God. minor. C minor. Thank you, Father. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல சகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேச நடத்துகிறே, தினம் என் நேச நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, என் கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே, எந்த இணையில்லா மணவாளனே, உணவாக வந்தி
வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கைகளை தட்டி உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே, உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். அம்மமடியில் சாஞ்சாடும் குஞ்சினைப் போலே பிதாவே நின்மடியில் சாஞ்சிடுന്നേ ഞാൻ. അമ്മമടിയിൽ ചാഞ്ഞാടും കുഞ്ഞിനെப் പോലെ പിതാവേ നിന്മടിയിൽ ചാഞ്ഞിടുന്നേ ഞാൻ. ദുഃഖമില്ലല്ലോ തുയരമില്ലല്ലോ, കർത്തൻ കരം പിടിച്ചിടുന്നേ, ഞാൻ കർത്തൻ കരം പിടിച്ചിടുന്നേ. ഒന്നിനെയും ഭയമില്ലല്ലോ, എന്നാഥൻ നടത്തിയിടുമേ. ഒന്നിലെയും ഭയമില്ലല്ലോ, എന്നാഥൻ നടത്തിയിടുമേ. അമ്മമടിയിൽ ചാഞ്ഞാടും കുഞ്ഞിനെப் പോലെ പിതാവേ നിന്മടിയിൽ ചാഞ്ഞിടുന്നേ ഞാൻ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போலே தகப்பனே உம்மடியில் சாய்ந்திடுவேன் நான், சாய்ந்திடுவேன் நான், சாய்ந்திடுவேன் நான். சகல நாட்களில் நான் உங்களுடனே இருக்கிறேன். Throughout your life the Lord is with us. சங்கீதம் 50:1 சொல்லுகிறது, Psalm 50 verse 1 says, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை உள்ள பூமியை கூப்பிடுகிறார். from the direction of the sun rises and up to the sunset, ஏ பூமியே நில், O earth, be there. உன்னிடத்தில் இந்தியா என்று ஒரு தேசம் இருக்கிறது. There is a country in you, earth. இந்தியா என்று ஒரு தேசம் இருக்கிறது. There is a country called India. அதில் தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் இருக்கிறது. There is a state called Tamil Nadu. அதிலே மதுரை என்று ஒரு பட்டணம் இருக்கிறது. And there is a city called Madurai. அதிலே விளாங்குடி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. There is a village called Velangudi. அங்கே இயேசு மரவார் என்று என்னுடைய ஜெப ஆலயம் ஒன்று இருக்கிறது. There is a prayer tower, my Jesus never forgets. ஜனங்கள் உட்கார்ந்து என் பெயரில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். There are few people sitting there and praying in my name. அவர்கள் விரும்புவதை கொடு என்று பூமிக்கு கட்டளை கொடுப்பார். And I am going to command the earth to fulfill their heart desires. கைகளை தட்டி clap the hands and give. என்றைக்கு அது நடக்கும்? Today it will happen. இந்த பிப்ரவரி
மாதத்தில் தேவன் இதை செய்ய போகிறார். In this month and the Lord is going to do பாதைகளை it. நெய்யாய் பொழியச் செய்கிறவர். The Lord is going to pour out the blessing, the prosperity. எரேமியா 24:6 சொல்வது என்ன? Jeremiah 24:6 says, அவர்களை இடிக்கவே மாட்டேன், I will not demolish you, அவர்களை கட்டுவேன். I will build you. உங்களை கட்டுவார். The Lord will build உங்கள் you. வியாபாரத்தை கட்டுவார். The Lord will build up your உங்கள் தொழிலை business. கட்டுவார். The Lord will build up your உங்கள் work. ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவார். Your spiritual life will be உங்கள் built up. பிள்ளைகளின் எதிர்காலத்தை கட்டுவார். Your children's future will be built up. தேவனுடைய கரம் இதை செய்யும். The Lord's hand will do it. This. ஹalleluya சொல்லுங்க. Oh, let's say hallelujah. அடுத்து உங்கள் சோர்வுகளை மாற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவார். The Lord will remove your tides and weariness. சங்கீதம் 27:14 வாசிக்க கேட்போமா? Psalm 27:14. Let's read. சங்கீதம் 27:14. 27:14. 7:14. ஓ கர்த்தருக்கு காத்திரு, ம். திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். Wait for the Lord, be கர்த்தருக்கே strong, காத்திரு. and let your heart take courage. Wait for the Lord. கர்த்தருக்கு காத்திரு, Wait for the Lord. திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Be strong and wait for the Lord. முதல் வேத புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன் 1984 ஆண்டு கடைசி மாத வாக்கிலே. In 1984, that the first time that I read this verse, கிறிஸ்தவ நண்பர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். my Christian friends said that முதலில் சங்கீதத்தை வாசியுங்கள். first you read a psalm. அப்ப 24ஆம் சங்கீதத்தை வாசித்தேன். I read that Psalm 24. இந்த வசனத்தை வாசித்தபோது எனக்கு கோபம் வந்து விட்டது. When I read that verse, that I got angry. கர்த்தருக்கு காத்திரு, You wait on the Lord. அவர் உன் ஜெபத்தை கேட்பார். He will answer to your உடனே prayer. பதில் கொடுப்பார். Immediately he will இன்று answer. எழுதி இருந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும். If it is written like that, I will be very happy. இங்கே கர்த்தருக்கு காத்திரு, But here you wait upon the Lord திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. and be strong and then wait upon the Lord. எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிறதுக்கா? Then why to? அவர் keep உன் on இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். praying. The Lord has to strengthen your heart. எனக்கு ஆண்டவர் மேல கொள்ளை கோபம். Then I got angry on the Lord. என்ன காத்திருந்தா விடுதலை ஆக்குன்னு சொல்லணும். See, when I am waiting upon the Lord, the Lord should say that I will deliver you. இவன் ஒரு 4 ദിവസത്തെ മുമ്പ് എൻ്റെ അടുക്ക വന്നു. He say, Abhi came 4 days before. അങ്കിളെ എല്ലാവരും മൈസൂർ ടൂർ പോകുന്നുണ്ട്. So there is a tourist, they going for Mysore. അതിന് എന്താ പനി പോകുന്നുണ്ടോ? You want to go there? He said no. ഇല്ല പോകുന്നില്ലെന്ന് വെച്ചാൽ എന്തിനാ എൻ്റെ അടുക്ക പറയുന്നത്? Then if you are not going, why you have to tell me? போகாட்டி எதுக்குடா சொல்லிக்கிட்டே இருக்கானே? If you do not want to go, then why you keep saying it? கட்டில்ல ஏறி என் பக்கத்துல படுத்தான். He came and just lie down side by. இப்படியே பண்ண. He began to do massage. என்னத்துக்கு இவ்வளவு மசாஜ் பண்ற? Why you do so much of massage? கால்ல வந்து ஒரு இந்த முள்ளா இருக்கும்ல அதை எடுத்து வச்சிட்டு என் கால் பாதத்தை அப்படியே அடிச்சிட்டே Then இருந்தான். he began to massage my feet also. காலை தடவிட்டே சொன்னான். And he, massaging my legs. ഞാൻ இன்னொரு பையன் 2 பேர் மாத்திரம் പോകുന്നില്ല. So me and one more friend, only 2 we are not பாக்கி going. எல்லாம் போறாங்க அங்கிள். Rest all, everyone is going. நான் கேட்டேன். Then I asked him, எடா இன்னைக்கு டூர் போனோம் வேண்டையோ? see, are you willing to go to the tour or not? போக வேண்டாம். He said, no, I don't want to பிறகு go. எதுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்க? Then why you keep on saying to me? எதுக்கு பிறகு சொல்லிக்கிட்டே இருக்க? Why you keep on telling to me? இல்ல அங்கிள் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கறேன். No, just I want to know what uncle is saying. இரு போகலாம். பார்க்கலாம். Then I said, let us see. எப்ப சொன்னாலும் ஒரு தமிழ் சொல்லுவான்ட்ட. எப்ப பறஞ்சாலும் பார்க்கலாம். He used to say that whenever I say that, he said that let us see. எப்ப சொன்னாலும் பார்க்கலாம். Whenever we say that, he says let us see. நீ மைசூர் கண்டுட்டோண்டோ? I asked him, have you ever been to Mysore? மைசூர்லாம் பார்த்திருக்கேன் அங்கிள். He said, yeah, I have been to Mysore. போணுமா வேண்டாமா? You want to go or not? வேண்டான்னு சொல்லுவான். ஆனா 10 தடவை மைசூரை பத்தி பேசுறான். He will say that no, I'm not going, but he will keep talking about Mysore for 10 times. நான் சொன்னேன் மக்களே எனக்கு பைசா எல்லாம் முக்கியம் இல்ல, பைசா கொண்டு வந்து கொடுத்துரு. Then I told him, ஆனா நீ போயிட்டேன்னு எனக்கு பதன்னு பதைக்கு தண்ணியில இறங்கிருவியோ எங்க பயமா இருக்கும்டா, அத விட மாட்டேங்கறேன். Money is not a problem, I will give it to you, and I won't, much more concern about you and care about you. அவன் இல்ல அங்கிள் நான் போகல. He said, no, I'm not going. டீச்சர்ட்ட போய் சொல்லிட்டு வந்தா நான் 10 தடவை மைசூர் பார்த்திருக்கேன். அதனால எங்க வீட்டில் கேரளாவில் என்ற அம்மா வரைஞ்சு வேண்டாம் எனக்கு பேடியா மக்களே நீ போகண்டான்னு வரைஞ்சேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். He went and told the teacher that I had been to Mysore for more than 10 times, and my mother from Kerala, she called me and said that don't go for Mysore. கிளாஸ் டீச்சர் சொன்னா உங்க மாமாட்ட நான் பேசட்டுமா? So shall I talk to your mama? வேண்டாம் நான் தான் வர மாட்டேங்கிறேன், மாமாலாம் போக சொல்லிட்டாரு. They said my mama told me to go, that I do not want to come there. இதுதான் நம்ம வார்த்தை பார்க்கலாம்.
He said, let us இவன் see. சொல்ல மாதிரி என்ன பார்க்கலாம் You know what? Let us see. ஒண்ணு Let us see. வேண்டாம்னு சொல்லுங்க வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன Either say that yes or no. ஆண்டவரும் சொன்னா காத்துரு So Lord said that you wait upon காத்துரு Wait and wait upon வெயிட் me. அண்ட் see wait and see Wait and see and wait and அங்கிள் see. ஏதாவது சொல்லுங்க அங்கிள் இவன் சொல்லுவான் So I used to say, uncle, please tell me something. சொல்லுங்க அங்கிள் Say, uncle, tell me something. பார்க்கலாம் Then let us see, let us see. ஆண்டவர் சொன்னார் பார்க்கலாம் You know, the Lord said, let's see. காத்துரு Wait. தேடமனதா இருந்து காத்துரு Be strong and wait upon எவ்வளவு the கோவம் Lord. உனக்கு வரடா You know how much you will get 3 angry. வருஷம் காத்திருந்தியா For 3 years you have தினம் been என்னை waiting. நொச்சரிச்சியா சொல்லியா And every day you have been அவன் என்னை asking. கொலை செஞ்சாது என்னை சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சான் Even he thought that even to murder and make me to say yes. என்ன அதாவது அன்பு கொலை It is a murder, you know, using love. It's a lovely அழுது murder. பார்த்தான் ரெண்டு பார்த்தான் இது பார்த்தான் இங்க என்ன சொல்றீங்க அங்கிள் என்ன சொல்றீங்க அங்கிள் You know, he cried, he spoke, and he, you know, threatened me, and then he asked what uncle say. ஜெபிக்கிறேன் I said, I'll pray, and I pray. ஜெபிக்கிறேன் Let's say, I pray and I சில pray. நேரம் ஆண்டவர் மேல உங்களுக்கு இப்படி தான் கோவம் வந்துரும் So like that only you all will get angry இல்லன்னு upon the சொல்லியா Lord. இல்ல ஆமான்னு சொல்லியா Either you say yes or no. அது இந்த கல்யாணத்துக்கு எனக்கு ஜெபம் பண்ண சொல்வாங்க பாருங்க Even for marriage, the people ask me to pray. அங்கிள் இந்த பையனை பார்த்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க அங்கிள் The girl will say that I have seen this boy. Uncle, please pray and நான் tell சொல்லுவேன் me. ஜெபிக்கிறேன் I'll say that I'll ஏன்னா pray. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம இருக்கும் Wait, it may not be, you know, it is not the willing of the Lord. இவன் விரும்பி விட்டான் But this guy is liking. நான் எப்படி விட முடியும் How can I leave him? பார்க்கலாம் So I used to say, let us see, let us see. நாம என்ன செய்யணும் You know what we should do? தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும் We have to ask according to the will of the உமக்கு Lord. சித்தம்னா நான் செய்யறையா Lord, if it is your will, I நீங்க do it. வேண்டானா வேண்டாம் If you say no, it is not no போனா for me, போ Lord. வேண்டானா வேண்டாம் Lord, if you want me to go, I'll go. ரெண்டுலயும் No ஒரே mixed up. சந்தோஷம் இருக்கணும் We should rejoice in both answers. ரெண்டுலயும் ஒரே சந்தோஷம் இருக்கணும் We should be happy with the two answers of the இங்கே God. கத்தர்க்காய் காத்திருந்தேன் காத்துரு Here you wait upon the Lord. திடமனதா இருந்து கத்தர்க்காய் Be காத்துரு strong and wait upon the Lord. கடைசில முடிவு என்ன எழுதிருக்கு You know what is the result? உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் He will strengthen your heart. அழுகிறதுக்கா You need to cry. இல்லாட்டி அந்த அந்த காலேஜ் போய் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பிரதர் அந்த பிரின்சிபல் தாரேங்கிறான் ஏமாத்துறான் பிரதர் So I go and stand it before the college. எத்தனை and the தடவை principal தான் என் is not giving ஸ்டேட்டஸ் the விட்டு place. பேசுறது So how many times I have to talk to them? நான் சொல்லுவேன் காத்துருங்க I said wait and wait and எனக்கு wait. கடுப்பாய் போச்சு இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் மேல கடுப்பாய் So I போச்சு got angry and angry upon the Lord also. Why அடுத்து wait? புரட்டிக்கிட்டே வந்தேன் Then I was keep on just ஏசாயா going upon. தீர்க்கதரிசியின் புத்தகம் வந்துச்சு I came to Isaiah, the book of அதுல prophet. ஒரு இடத்துல எழுதி இருந்துச்சு Then it is written there. இந்த வார்த்தைக்கு பதில் வசனம் The answer is written there. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே The எழுப்புவார்கள் people those who are wait upon the Lord will renew their strength like an eagle and they will rise up on the கைகளை high. தட்டே I glorify God. காத்திருக்கிறீர்களோ Hallelujah. Are you waiting? காத்திருக்கிறீர்களோ Are you waiting? காத்து காத்து இழைத்து போனீர்களோ Or you become tired of waiting? அங்கிள் நான் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன் He said, uncle, are you waiting for the Lord? அப்பா அம்மாவுக்கு கூட நான் அழுகிறது தெரியாது அங்கிள் Even they do not know my நான் parents don't know. ஆண்டவருக்காய் I காத்திருக்கிறேன் am waiting for the Lord. I am depressed I am சோர்ந்து போயிருக்கிறேன். I am depressed சோர்ந்து போயிருக்கிறேன். என்ன பதில் தருவார் ஆண்டவர் What answer the Lord will tell? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார் You will rise up like an eagle, you know, flopping up your உயர wings. எழும்புவீர்கள் You will rise up. அவர் உங்கள் பிரச்சனையில் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு காரணமே நீங்கள் உயரே You know, போவதற்காக it is only to strengthen you to make you fly high. in your life. எண்ணுகிறதற்கும் விரும்புகிறதுக்கு மேலான காரியத்தை செய்கிறவர் More than you think, more than you imagine, the Lord is இதை going to do அறிந்த wonders in your life. தாவீது தான் சொன்னான் சங்கீதம் 56:8 That's why David said that in Psalm 56:8. வாசி மகளே Read out. 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. You have kept count of my tossings. Put my tears in your bottle. Are they not in your book? என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர். You know my tossings, Lord. என் துக்கத்தை அறிந்திருக்கிறீர். You know my tears and என் sorrow. வேதனைகளை அறிந்திருக்கிறீர். You know my pains, Lord. என் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. I am just shedding tears. தரையில் விழக்கூடாது. It should not fall on the floor. எல்லாம் உம்முடைய லாக்கராகிய துருத்தியிலே சேர்த்து வச்சிரோம். It is kept in your bottle that gather. எல்லாரும் பணத்தை சேர்த்து வைக்கலாம். The people are gathering the money. பிக்ஸட் டெபாசிட் வைக்கலாம். They may put their money in the பொருளை bank. சேர்த்து வைக்கலாம். They may gather the things. தங்கத்தை கொண்டு போய் வைக்கலாம். They can keep the
the gold. இந்த safe. பக்தன் சொல்றான் நான் கண்ணீரை சேர்த்து வச்சிருக்கிறேன். But he has said that he has அதை stored up உம்முடைய the tears. அக்கவுண்டபிள் உம்முடைய அக்கவுண்ட்ல இருக்குது It ஆண்டவரே. is there in your account, என் Lord. அலைச்சலை அறிந்திருக்கிறீர். You know my என் tossings. கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும். You store up my tears. அவைகள் உம்முடைய in your கணக்கில் pockets. இருக்கிறது. Oh, that's how it is in his account. உன் இதயத்தை ஸ்திரப்படுத்தினது எதற்கு? The Lord, why he has strengthened your heart. நாளொன்று வரும். The day will come. God's appointed time. கர்த்தர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ദൈവത്തിന്റെ നിശ്ചയിച്ച സമയം. in the firm time of the Lord. ആ സമയം വരുമ്പോൾ ഞങ്ങളുടെ തിരുനെല്ലിവേലി കരങ്ങ ഒരു പഴമൊഴി சொல்லுவாங்க. In appointed time the Tirunelveli people used to say a proverb. குளம் உடைஞ்சு வரும்போது கும்பிட்டிக்கா குறுக்கன்னா தடை பண்ண போகுதுன்னு. குளம் உடைஞ்சு வரும்போது கும்பிட்டிக்கான சின்ன காய் When the pipe is broken, if the small vegetable will stop it or what? டாம் உடைஞ்சிருதுங்க, சின்ன காய் வந்து தடை பண்ண முடியுமா? See, the pipe has been broken, if the vegetable will not stop. காத்திருந்த எல்லாத்துக்கும் தேவன் ஒரு வாசலை திறப்பார். See, all the equal, the times you wait, the Lord will give you back. எந்த பயலும் தடை பண்ண முடியாது. No one can stop it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let's say hallelujah. ஹalleluya. Hallelujah. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? F minor. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்காக முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிச்சிடுவே. எனக்காக முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிச்சிடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு நான் எம்மத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றேன், நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றேன், நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கைகளை தட்டி என்னை புடமிட்டால் பசு பொன்னாக துலங்கிடுவே. என்னை புடமிட்டால் பசு பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை காத்துக்கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே,
பூ போல காத்துக்கொண்டே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் We will worship the Lord. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே கை உயர்த்தி உமக்கே ஆராதனையே என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனையே என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா ஓ ஆராதனை ஹalleluya உயிரோடு எழுந்தவரே என் மீட்பரே உயிரோடு எழுந்தவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா சொல்லுங்க எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அல்லேலூயா கைகளை உயர்த்தி கடைசியாக நித்திய வாழ்வை கொடுப்பாராம். The Lord will give you the eternal life. அல்லது நிரந்தரமான வாழ்க்கை கொடுப்பார். That is the eternal blessings. சங்கீதம் 89:4 வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். Psalm 81:4 I will read and I will pray. 89:4 89:4 என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி I will
தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். Thy seed will I establish forever, and build up thy throne to all generations. என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். I will establish the throne, a royal throne, forever and ever. என்ன வசனத்துல என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். You know, forever and forever. கடைசியில் முடியும் போது என்று எப்படி என்றென்றைக்கும். Even final also it உன் says that forever சிங்காசனத்தை and ever. நிலைப்படுத்துவேன். Your throne will be established forever and ever என்ன before சார் you. எங்களுக்கு சிங்காசனம்? You know, what is the throne for me? சிங்காசனத்துல உட்கார்ந்தாலே அதுக்கு ஒரு பவர் வேணும்ல. You know, if you sit on the throne, you need power also. யாரு சிங்காசனத்துல உட்காரலாம்? Who will sit in the throne? சத்தமா சொல்லணும். ராஜா சொல்லுங்க. King will sit on the ஆபீஸ் throne. ராஜாவா? பரலோக ராஜா, நீங்களும் ராஜா, நானும் ராஜா. The King of heaven that he makes us to நாமல be the kings. ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்தி. We children of the King of kings. இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குதுங்க. You know, there is a special quality for this king. ஆளுகை. That's a reigning, ruling. ruling. a ruler. ஆளுகிறவர் ஆளுகை. He is the Lord, the ruling of the ruler. அப்போ ஆளுகை. That's a ruling. அது சிஸ்டர்ட்ட ரொம்ப பாப்பேன் நான். And I used to see in that ஃபிங்கர் system. டிப்ல வச்சுட்டு அப்படியே கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. She will have everything in her fingertips and he'll get the work done. இங்க இந்த வீட்ல என்னைய தான் ஆள்றாங்க. But here the boys are ruling me. ஏன்னா பூனை மெலிஞ்சிருச்சுன்னா எலி மச்சான்னு கூப்பிடுமாமா. See, when the cat become, you know, weak, the rat will call him Machan. இவன் எனக்கு ரொம்ப கோபம் வரும் அந்த காலத்துல. You know, I used to get angry in early stage. ஆஃபீஸில் எனக்கு டேபிள் இருக்குது, எனக்கு சேர் இருக்குது, நான் ஒரு நாள் உட்கார்ந்ததில்லை. I have furnitures in my office for me. There's a table and chair for me. I don't எனக்கு use. என்ன பயம் தெரியுமா? You know what is the fear in my heart? நிர்வாகத்தில் தலையிட்டு எனக்கு ஸ்பிரிச்சுவலாக இடிக்குது. So if I get into the administration, I am troubled in the spiritual life. அதனால இயேசுநாதர் அங்கே உட்கார சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். So I asked the Lord to sit there and I came out of ஆஃபீஸ் the office. பக்கமே போக மாட்டேன். I don't get inside the office. ஏதாவது லெட்டர்னா கீழே கையெழுத்து போட்டு போயிருங்க. If any letter comes, I used to என் sign and ஆஃபீஸ் go. டேபிளே முன்னாடி வச்சிருப்பேன், அது உடைஞ்சு போச்சு போடு. So there was a table earlier in the house. Brother Dancing Daniel, servant of Almighty God. See, I used to put in a dancing Daniel, servant of Almighty God. எல்லாரும் எவாஞ்சலிஸ்ட், டாக்டர் அப்படிதானே பாஸ்டர்னு எழுதுவாங்க. நான் மட்டும் Brother Dancing Daniel, servant of Almighty God. Everyone will write that evangelist, doctor and pastor. I should write that servant of God, Almighty God. நான் ஆண்டுடைய வேலைக்காரன். So I am the servant of the Lord. என்னை ஆளுகை செய்ய வச்சிருக்கிறார். He is a God who gave me authority to ஒரு rule. ஆள ரெண்டு ஆள அல்ல. Not one or two people. கோடிக்கணக்கான மக்களை. Millions of people that ஒரு we are going அல்லேலூயா to rule. சொல்லுங்க. Let's say hallelujah. அவசியமான காரியம். How joyful it is. ஆண்டவர் உங்கள் ராஜாசனத்தை ஸ்திரப்படுத்துவார். The Lord will establish your உங்கள் throne. வாழ்க்கையிலே உங்களுடைய அலசல் அடிபடுகிற இந்த பிரயாசத்தில் இருந்து விடுதலையாக்கி உங்களை The ஸ்திரப்படுத்துவார். Lord will set you free from every tossing to and fro. இப்போ இந்த ராஜாவுடைய ஆளுகை, நாம் ராஜாக்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now we are called to be the kings in the kingdom of வெளிப்படுத்தின God. விசேஷம் 5:10 சொல்லுகிறது. In Revelation 5:10 எங்களை says, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆற்றினீர். the Lord, you have anointed us to be the kings and the நாங்கள் priests. பூமியிலே அரசாள்வோம் என்று புதுப்பாட்டை பாடினார்களாம். We will reign on this earth. That's a new song they sing. புதுப்பாட்டை பாடினார்களாம். They sing a new song. இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆளுகிறோம். As we live in this world, that we are rule over our spirit, soul and body. அடுத்த 1000 வருஷ ஆட்சியிலே இந்த பூமியிலே அரசாள்வோம். But in this 1000-year millennium, we அடுத்த will rule over this earth. பரலோகத்திலே தேவதூதர்களை ஆட்சி செய்வோம். Then we will rule on the earth, heaven. பார்லிமென்ட் எலெக்ஷன் 5 வருஷம். The parliament election is only 5 years. சட்டசபை எலெக்ஷன் 5 வருஷம். The Tamil Nadu state assembly is முதலமைச்சர் பதவி 5 வருஷம். Chief minister is பிரைம் 5 years. மினிஸ்டர் பதவி 5 வருஷம். Prime minister is 5 ஆனா years. உங்களுக்கும் எனக்கும் தான் ஆட்சிக்கு முடிவே இல்லை. But for you and me there is no end for our ruling. என்றென்றைக்கு ஆட்சி செய்த ராஜாக்கள். See, there's a people, those who rule the king. என்றென்றைக்கும் உங்கள் சிங்காசனம் ஸ்திரப்பட்டிருக்கும். Our throne will be established forever ஒரு and ever. அல்லேலூயா சொல்லுங்க. Let's say hallelujah. டிலே சப்புன்னு இருக்கே கொஞ்சம் கெயின். ஆண்டவருடைய மகிமையின் கரம் உங்களிடம் வந்திருக்கிறது. The போதும். glorious hand of the Lord has come upon you. 2 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்கிறது. 2 Thessalonians 1:6 says, உங்கள் உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு I will trouble those who trouble you. இதோ பரிசுத்தவான்கள் எங்களோடு சேர்ந்த ஆறுதலையும் அந்நாளிலே தருவார். See, the saints will be comforted. வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 வாசித்து பாருங்கள். Revelation 7:14 says, திரளான ஜனங்கள் வெண்ணங்கி தரித்து குருத்தோலை the பிடித்திருக்கிறார்கள். multitude of people wear
wearing the white dress and who the அவர்களை palm clothes. பார்த்து மூப்பரில் ஒருவனை பார்த்து யோவான் கேட்கிறான், இவர்களெல்லாம் யார்? The John asked he asked the elder, who are these people? இங்க இந்தியாவுல ரொம்ப ஊழியம் செஞ்சவங்க, Or they have ministered in India. 20,000 பேர் உங்க சபைக்கு வருவாங்க. There are 20,000 people. உலகமெங்கும் இவரை பயன்படுத்தினேன். The Lord has used him. இந்தியாவிலே அம்பானி அதானியை போல பணக்காரர்கள், Oh, they are rich like Ambani. அமெரிக்காவில பணக்காரந்தவர்கள், They are great richer than Americans. அல்லது இவர்கள் 40 நாள் உபவாசம் பண்ணினவர்கள், Or they have fasted for 40 days. 100 சபைகளை கட்டினவர்கள். They have built up 100 churches. அவர் கூட்டத்துக்கு 5 லட்சம் பேர் வருவார்கள். 5 lakhs people come for his meeting. சொன்னானா? Did that elder say like that? Never brother, No, அப்படி அல்ல. never sister. No, அப்படி அல்ல. அவன் சொன்னான், He said, இவர்கள் எல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். came through the much persecutions and troubles. தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் தோய்த்து விழுத்தவர்கள். They have washed their garments with the precious blood of the Lamb of God. இவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும்? You know what is the gift for them? ஆட்டுக்குட்டியானவரே, Oh, the Lamb of God. இவர்களை ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு கொண்டு போவார். He will lead them to the river of the living water. கர்த்தரே தன் கையை நீட்டி The Lord will stretch out his hand. அவருடைய முகங்களில் கண்ணீரை துடைப்பார். He will wipe out their tears from their face. எத்தனை சந்தோஷம். Oh, what a joy. என்னோட போட்டோ எடுத்துக்கிற தம்பிமாரன் சொன்னாங்க, அண்ணே தோள் மேல கை போட்டுக்கங்கண்ணே. The many of our boys, you know, they want to put their hand upon their shoulder and take photo. அடுத்த நிமிஷம், டேய் நான் டி-ஷர்ட்ல இருக்கேன்டா. Say, I am in t-shirt. பரவாயில்லை, நான் எங்கேயும் போட மாட்டேனே. I said, no problem, I will not put that photo anywhere. அடுத்த நிமிஷம் Facebookல அப்லோட் பண்ணேன். Next day he will upload in the Facebook. டென்சிங் அண்ணே என் மேல தோள்ல கை போட்டு நிக்கிறார். Dancing brother has put his hand around my shoulder and standing there. செத்த நாயிலும் கேவலமா இருக்க, இன்றைக்கிருந்து நாளைக்கு மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிற ஒரு சாதாரண மனுஷன். Say, I am an ordinary person like a dead dog who is going to be, you know, deteriorated with the earth. இயேசுவை சுமந்திருக்கிறேன் என்ற ஒரு காரணத்துக்காக, Because I carry the Lord நான் உங்க Jesus. தோளில கை போட்டு போட்டோ எடுத்தா இவ்வளவு பெருமையா இருக்குமானா? When I put my hand around your shoulder, it is to be the very honor for you. 7 நட்சத்திரங்களை வலது கையில் The வைத்திருக்கிறவர், Lord who carries the 7 stars is in right தன் hand. கையை நீட்டி உங்கள் கண்ணீரை துடைக்கும் ஒரு போட்டோ எடுத்து பாருங்களேன். He will stretch out his hand and wipe out the tears on your கைகளை face. தட்டுங்களேன். Glorify the Lord. நித்திய வாழ்வை கொடுப்பார். He will give you the eternal life. கண்ணீரெல்லாம் துடைப்பார். He will wipe out your tears. நீதிமான் பெயர் புகழ் பெற்று விளங்கும். The righteous man's name will be, you know, 10:24 சொல்கிறது. Proverbs 10:24 says, நீதிமான்கள் விரும்புவது அவர்களுக்கு வரும். the desires of the righteousness will be given to them. எத்தனை சந்தோஷம், How joyful it is. எத்தனை மகிழ்ச்சி. How happy it ஹalleluya is. சொல்லுவோமா? Let's say hallelujah. See. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே முயரமம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே முயரமம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். நமக்காய் அணிந்த மையேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்த மையேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வணங்கி கரித்தோர்
தூதர்கள் வெண்ணங்கி தரித்தோரை துதித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை போட்டிடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை போற்றிடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒளித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒளித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்பீங்களா? நான் ஜெபிக்க போகிறேன். Let us stand up. We are going to pray. உங்கள் ராஜாசனத்தை கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். The Lord is going to establish your throne. உங்கள் பிரயாசத்தை மாற்ற போகிறார். The Lord is going to change your உங்களுக்கு sufferings. நித்திய வாழ்வை கொடுக்க போகிறார். The Lord is going to give you eternal life. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். Let us open our mouth and say thanks to நன்றி the Lord. இயேசு சுவாமி. Let's say thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. தேவனுடைய கரம் உங்கள் மத்தியில் இறங்கி வர The போகிறது. Lord's hand is going to come in the midst of you. முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். We are coming to a very important time. முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். We are coming to a very important time. தேவனுடைய கரம் உங்களை தொட போகிறது. The Lord's hand is going to touch you. மகிமையின் ராஜா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The glorious King is going to bless you. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, Whether you are willing or not willing, the Lord is going to கர்த்தர் bless you. ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you. தேவனுடைய கரம் இறங்கி வர போகிறது. God's hand is going to come upon you. நன்றி. Oh, thank you Lord. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். I am the servant of the Almighty God. தேவனுடைய கரம் என்னோடு இருக்கிறது. The Lord's hand is with me. என் அருகில் இயேசு வந்து இப்பொழுது நிற்கிறார். The Lord is here close to me, தேவனுடைய standing by me. பரிசுத்த ஆவியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is filling me. உங்கள் அருகிலும் அந்த வல்லமை கடந்து வர போகிறது. Now the power is going to come close to you. ஒவ்வொரு அருகிலும் வர போகிறது. It is coming up to every individual. தொட போகிறது. It is going to touch everyone. நான் செத்து போன ஒரு தெய்வத்தை பிரசங்கம் பண்ணவில்லை. I am not preaching the Lord who is dead. நீ கூப்பிட்டால் பதில் கொடுக்கிறவர். He is the Lord who answers to you. நீ கூப்பிட்டால் அபயம் கொடுக்கிறவர். If you call that, he is the God who answers to you. வந்து நிற்கிறார். He is there with you. என்னால் தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. He is filling me with such an anointing upon me. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Oh, glorify the Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். Oh, praise the Lord. ஸ்தோத்திரம். Oh, praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது. The Lord's glory touches everyone. தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. The God's power has come down. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். The Lord is going to miracle each and everyone's life. இழந்து போனதை கொடுக்க போகிறார். Now you are going to recover everything that you lost. என் அன்பு சகோதரி பாப்பா. Oh, my dear sister Papa. உன்னுடைய வயிற்று வலியை கர்த்தர் தொட்டு சுகம் The கொடுக்கிறார். Lord is touching your stomach and healing you. சந்திரசேகர். Oh, Chandrasekhar. தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது. The God's hand is touching you. சாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். The God breaks the curse. ஜான். Oh, John. 3 ஜான் உண்டு. There are 3 Johns are கடன் here. பாரத்தினால் கலங்கி வந்திருக்கிற ஜான். தேவனுடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. God's hand is come upon you. தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொட போகிறது. God's power is going to touch you. Thank you Jesus. Thank you Lord.
wonderful Jesus. Wonderful God. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி வருகிறது. God's power is coming upon everyone. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You will not be put into shame. ராஜலட்சுமி, Oh Rajalakshmi, தேவனுடைய கரம் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. the Lord is blessing your children's life. 3 மெர்சி உண்டு. There are 3 mercy here. தன் பிள்ளைகளை குறித்து கலங்கி வந்திருக்கிற மெர்சி. Those who have come with the troubles of their children. 18 மாதங்கள மரண போராட்டம் போல வீட்டில் குழப்பத்தினால் வந்திருக்கிற மெர்சி. For 18 months there is a trouble and problem, you come with an anger. இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. The Lord's hand is touching you. Joshua, இதோ வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது அங்கிள். Oh, the doors are closed for me, uncle. ஆண்டவர் எனக்கு என்று வாசலை திறப்பாரா? Will the Lord open the door for me? கர்த்தர் சொல்லுகிறார். Oh, the Lord says, within 4 months 22 days God opened a new door for my son. இன்னும் 4 மாதத்தில் 22 நாட்களுக்குள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவை திறக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை. Oh, receive the blessing. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை. Receive the miracle. ராஜேந்திரன், Oh Rajendran, உங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. you have 2 children. இளைய மகனை குறித்து கவலையோடு வந்திருக்கிற You are ராஜேந்திரன். worrying about the youngest son. இயேசு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is blessing you. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறார். The Lord is building up your family. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. Receive the miracle deliverance. ஆன்லைனில் வந்திருக்கிறவர்கள் முடிந்தால் உங்கள் வீடியோவில் நீங்கள் வரலாம். Oh, you can come in the online, the people those you can come in the தேவனுடைய video. கரம் உங்களை தொட போகிறது. The Lord's hand is going to touch you. தேவன் எப்பொழுது உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is going to bless you now. என் அன்பு மகன் ஆல்வின், Oh my son Alvin, தேவ கிருபைக்காக காத்திருக்கிறாய். you are waiting for the grace of God. கர்த்தருடைய கரம் 2 மாதத்தில் உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறது. The Lord is opening the door for you. His grace is gained. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. The God's grace's hand is upon you. பாஸ்டர் சந்திரகுமார், Oh Pastor Chandrakumar, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து தலையணையை கண்ணீர் நினைக்கிறீர்கள். you are shedding tears on the pillow about your children. கர்த்தர் சொல்கிறார், வருகிற மே மாதம் 27ஆம் தேதிக்குள் The Lord says before May 27th, தேவன் ஒரு புது வாசலை உங்களுக்கு திறப்பார். the Lord is going to open a new gate for you. பிள்ளைகள் நான் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள். And you are going to rejoice with the children. God bless you, pastor. Oh God bless you. God bless you. Oh God bless you. Hallelujah. Hallelujah. இயேசு ஒவ்வொரு அருகிலும் வந்திருக்கிறார். Oh, the Lord has come closer to இன்றைக்கு you. தான் புதிதாய் வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன். There's a brother who has come here for the first time in this place. 2 காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க. You are praying for 2 things. ஒன்று, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. One is you the peace. There's no peace in the family. எதிர்காலம், தொழில், வேலை இழந்து காணப்படுகிறீர்கள். About the future and job and the business. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக எனக்கு சொல்கிறார். The Lord says that He is going to bless you. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறீர்கள். You have come with your family. கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இன்று வரை 3 முறை செத்து போய் விடலாம் என்று கலங்கினீர்கள். Right from the November 8 for 3 times you thought that you will commit suicide. விரும்பினால் என் அருகில் வாருங்கள். If you are willing, you can நான் come. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I am going to pray for you. First time வந்திருக்கிறீர்கள். You have come for the first time. ஏதோ 3 மாதங்களை போராடி கொண்டிருக்கிறீர்கள். You were struggling for 3 months. விரும்பினால் சீக்கிரமாய் வாருங்கள். If you are willing, come fast. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா பிரதர்? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானா? கூட வந்து வைஃப் வந்திருக்காங்களா? வைஃப் வாங்க, அவங்க சகோதரி வாங்க, சேர்ந்து வாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானா? வாங்க பக்கத்துல. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. பிடிச்சுக்கு வாங்க, ஓடி வாங்க. ஏன்னா உங்க பேர் சொல்லுங்க. ஜேம்ஸ் ஸ்டாலின். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மயிலாடுதுறை. கையை பிடிச்சுக்கங்க. முதல் முறையாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். First time you have come to the meeting. 3 மாதங்களாய் போராட்டம். You are struggling for 3 months. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. There is no peace in the family. உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டி உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள். Instead of praying for you, you are crying about your children. சமாதானமே இல்லை பிரதர். There is no peace in the family. தொழிலெல்லாம் நஷ்டம். All the businesses வேலையிலே நஷ்டம். There is a loss in the ஐயோ work. 3 மாதத்தில் நான் பட்ட பாடுக்கு அளவே இல்லை பிரதர். 4 and 3 months that I suffered a lot. நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி புலம்பி வந்திருக்கிறேன். Right from the November 8th that I have been crying. இயேசுவை ஆசீர்வதிப்பாரா? Will Jesus bless me? எனக்கு என் எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்துவாரா? Will Jesus establish my future? கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. வருகிற செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களில் 2 அற்புதத்தை செய்வார். Before September 3, the Lord is going to do 2 miracles in your life. நீங்கள் தலை குனிந்த இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். He will lift up your head, the place உங்கள் where you குடும்பம் have bowed down. ஸ்திரப்பட்டிருக்கும். The Lord will establish your நீங்கள் family. வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் You பிரதர். will not be put into shame. ஜேம்ஸ், நான் சொல்வது உண்மைதானே? ஆமென். உண்மைதான். 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 பொய் இல்லையே. பொய் இல்ல. That's right. கைகளை தட்டி. Praise the Lord. ஆண்டவரே. சிஸ்டர் வாங்க. உங்க பேர் என்ன? ஜாய். ஜெயகீதா. ஜெயகீதா. சிஸ்டர்,
ஒவ்வொரு நாளும் தலையணை கண்ணீரா நினைத்து கொண்டிருக்கிறேன். Every day you are crying on your pillows. கடந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு சொன்னீர்கள், Right, Christmas day. எல்லோரும் சந்தோஷமாய் தானே இருக்கிறாங்க. Everyone is happy. என் குடும்பம் மட்டும் எவ்வளவு பிரச்சனைக்குள் இருக்கிறது. Why my family is in suffering? எங்கேயோ ஒரு நாள் வாழ்வது உருண்டு பரண்டு வாழ்றது மாதிரி இருக்குது. Oh, every day I have to roll and கர்த்தர் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரா? Will Jesus bless my family? எல்லாம் இழந்து எல்லாம் இருந்து பிச்சைக்காரியை போல இருக்கேன் பிரதர். Though I have everything but you don't have anything. அண்ணே, ஆண்டவர் எங்களை தொடுவாரா? Will Jesus touch me? கர்த்தர் சொல்கிறார், The Lord says, உன் ராஜாஸ்தானம் ஸ்திரப்பட்டிருக்கும். oh, your throne will be நீ stopped. பிச்சைக்காரி இல்ல மகளே, You are not a beggar. நீ ராஜகுமாரத்தி. You are the daughter of the King of கர்த்தர் உன்னை Kings. ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. நீ அவமானப்பட்ட இடத்தில் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். The Lord will lift up your head, the place நீ where you வெட்கப்பட்டு felt போக shame. மாட்டாய். You will not be put into shame. என் அன்பு மகளே ஜெய கீதா, Oh, my daughter. நான் சொல்றது உண்மைதானே? Is it true? பொய் இல்லையே? சத்தமா சொல்லுங்க. பொய் இல்லைங்க. That's right. கைகளை தட்டி. Praise the Lord. God. Praise the Lord. And the power in the name of Jesus. ஆசீர்வதித்தானது. அப்பாவா? God bless you. God bless you. God bless you. கைகளை தட்டி. ஒரு அன்பு தம்பியை பார்க்கிறேன். I'm seeing a brother 4.5 ஆண்டு காலங்கள். for a 4.5 years. 4 வருடம் 6 மாதங்கள். For a 4 years and 6 months. இடுப்புக்கு கீழே வலது காலை மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது, வலி அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். There is a chronic pain behind your waist and on your right ஆண்டவர் leg. You are not தொடுவாரா able to அண்ணே? stand. You have come that you will Lord இயேசு touch me. உங்களை தொட போகிறார். That Jesus is going to touch you. விரும்பினா அந்த சகோதரர் முன்னாடி வாங்க. If you are willing, you can come forward. இப்பொழுது உங்கள் கால்களை கர்த்தர் தொட்டு சுகம் கொடுக்க Now the Lord போகிறார். is going to touch you and heal you. 4.5 ஆண்டு காலம் இந்த வலிகளில் நான் துடித்துக் For கொண்டிருக்கிறேன். 4.5 years you are suffering. வெட்கப்பட வேண்டாம், சீக்கிரமா வாங்க. Don't feel shame and come தேவனுடைய forward. சுகமளிக்கும் வல்லமை உங்களை தொடுகிறது. God's healing உங்கள் power சாபம் is, உங்களை விட்டு தொலைந்து போகிறது. that God is breaking the curse in you. 4.5 ஆண்டு காலம் ஒரு அன்பு சகோதரன் இடுப்பிலே வலது கால் பக்கத்திலே வலியோடு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். 4.5 years your brother you are suffering from pain and விரும்பினா வரலாம். சீக்கிரம் வேகம் மரணம் மேகம் மரணம். Thank you Jesus. Volunteers. Jesus name, Holy Spirit. Holy Spirit of God. Holy Spirit. Mike. ഇത് പറഞ്ഞ വിഷയം നിങ്ങൾക്ക് തന്നെയാണ്. ട്രിവാൻഡ്രത്തിന് വന്നിട്ടുണ്ട്. പേരെന്തോ? സജു. സിജു. ഇങ്ങോട്ട് വരണം. ഞാൻ പറഞ്ഞ വലത്തെ കാലിൽ പ്രശ്നമുണ്ട് അല്ലേ? 4.5 വർഷം 4 വർഷം 6 മാസത്തിന് മുകളിലുണ്ട്. ഉണ്ട്. ഇപ്പൊ കർത്താവ് സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു. കണ്ണടച്ചോ. ജീസസ് നെയിം. വാഴ്ത്തപ്പെട്ട ദൈവമേ, യേശുവിന്റെ നാമത്തിൽ In the name of Jesus Christ. ഈ കാലിനെ സ്പന്ദിച്ചിരിക്കുന്ന സകല വൈജാതീയ പോരാട്ടങ്ങളും Every pain and suffering on the right leg. യേശുവിന്റെ നാമത്തിൽ ബൽസിക്കുന്നു. Mighty name of Jesus be broken, Lord Jesus. കാലൊന്ന് പരീക്ഷിച്ച് നോക്കണം ബ്രദർ. കാല് മടക്കി ഏത് പ്രശ്നം വരുമോ അങ്ങനെ നോക്കണം. இப்போ வேதனை இல்ல. അവിടെ ഇരുന്നപ്പോ ഉണ്ടായിരുന്നു. அங்கே இருந்த பொழுது ഉണ്ടായിരുന്നത്. ഇപ്പൊ ഇല്ല. யாரா സൗഖ്യം കൊടുത്തത്? എത്ര വർഷം കാലം ഇത് ഉണ്ടായിരുന്നു? 4 വർഷത്തെ കൂടുതലുണ്ട്. 4.5 വർഷത്തിന് മുകളിലുണ്ട്. 4.5 വർഷத்துக்கு மேல இருக்கு. நல்ல എന്തെല്ലാം വച്ച വേദന വരുമോ അതുപോലെ ചെയ്തു നോക്കണം. ഇല്ല ഇല്ല കൈ അടിച്ച് ഹോളി സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡ് സൗഖ്യം കൊടുത്ത ബ്രദർ മൈക്ക് യേശു അപ്പൻ കൈகளை தட்டி போவான். இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. 13 ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லை. 2 முறை அபார்ஷன் ஆகிவிட்டது. You got married and 13 years no child. கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Abortion twice and கர்த்தர் நான் பார்க்கிறேன். I'm seeing. விரும்பினால் இங்க இருக்கிறவங்க முன்னாடி கையை தூக்கி வரலாம், அல்லது ஆன்லைன்ல இருந்தா கையை தூக்கி காட்டலாம். 13 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை பாக்கியம் இல்லை. There is no child issue for more than 13 years. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord wants to bless you. வீடியோல வராதவங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு கையை ஊத்தி காட்டலாம். If you are on the online you can. இங்க இருக்கிறவங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க கையை ஊத்தி காண்பீங்க. Anybody is here that you can. 13 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் for 13 years. வாங்க வாங்க. மகளுக்கு எத்தனை வருஷம்? 13 வருஷம். கையை தட்டுங்களே. Holy Spirit.
தன் மகளுக்கு 13 வருடம் குழந்தை இல்லை. For 13 years, for her daughter, there was no இந்த அன்பு child. தாய் கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். The mother is crying and praying. அவர் சமீபத்துக்கு மட்டும் தேவல தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறார். He is a Lord, He is a God for the far distance அன்பு also. இரட்சகரே, Dear loving என் Father, அன்பு தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன். and I pray for the sister. இந்த அம்மா வடிக்கிற கண்ணீரை கண்டு You have seen the tears of this அந்த mother. மகளுக்கு கற்பம் தரிக்க கிருபை செய்யும். Lord, let her be conceived ஒரு right புத்திர now. பாக்கியத்தை தாரும். Give her a child in inheritance. Lord. ஆண்டவரே, சாராளுக்கு தூதர்கள் சொன்னார்களே, அடுத்த முறை வரும்பொழுது ஒரு குழந்தை அவர் கையில் இருக்கும் என்று Lord, to சொன்னார். this present they shall come with the grandson in this இயேசுவின் place. நாமத்தின் பிள்ளை In ஆசீர்வதித்தார். Jesus' name, bless them, Lord. தூரத்தில் இருக்கிற மகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். We pray for that daughter who is in distance. with us. சொல்லி கிருபை இயேசு நாமத்தில் Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு சாட்சி, 16 ஆண்டுகள் குழந்தை இல்லை, எங்கெங்கெல்லாமோ போனார்கள். So from Trivandrum there is a testimony for 16 years there is no child. நம்ம மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. They came here. கடந்த மீட்டிங் வந்தாங்க. They came for the last meeting. கர்த்தர் சொன்னார். கடந்த மீட்டிங் ஏது மீட்டிங்? நவம்பருக்கு போன மாசமா 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம திறவுகோலுக்கு வந்திருந்தாங்க. Before 4 months she came. கர்த்தர் அழைத்து பெயர் சொல்லி கையில் வைத்து கர்த்தர் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கின்றார். God called by name and blessed them and they to be having a இப்ப child. 4 மாசம் கர்ப்பிணியா இருக்க அதை சொல்லிருக்காங்க. Now she is conceived for 4 months. 16 ஆண்டுகளுக்கு பிறகு After 16 years சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். God is going to give the smooth normal எத்தனை delivery. சந்தோஷம். How joyful it அவர் is. சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, He is not only God close தூரத்துக்கு to us, தேவனாய் இருக்கிறார். even to the far distant land. இப்பொழுது Even right now, வட்டி கடனால் ரொம்ப பாடா இருக்கு பிரதர், சொல்லுங்க, கையை வைத்துங்க. the person who is suffering because of the debts, because of the interest, நீ கடன் வாங்குவதில்லை, you will not borrow கடன் கொடுப்பாய்ந்தார். and you will be given loan. கை எப்படி வச்சுக்கங்க. In the name அன்பு of இரட்சகரே, dear loving Jesus, ஒரு ராஜாசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீரே, establish the throne forever. You இந்த said, Lord, ராஜாசனத்தை ஸ்தாபியும். establish the நீ throne. கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. You will not borrow and இந்த you will கடன்கார lend. பிசாசை பிடுங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். Lord, we approve the spirit of debts and நீ bind the சுமதை debts. நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. Lord, we don't want to carry that. You are the God who சம்பூர்ணமா carries. எங்களை ஆசீர்வதித்தாலும். Lord, bless them ரெண்டு கையை abundantly. தலையில வச்சுக்கங்க. In the name of Jesus. ஆசீர்வாதத்தை நிரப்பியானது. Lord, fill them with இயேசு blessing. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. ஆமென். Amen. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord blesses you. கடன் எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது. How you will return it? கர்த்தர் சொன்னபடி செய்து முடிப்பார். But surely the Lord will do so. எனக்கு சந்தோஷமா இருக்கு. I am very happy. யாருக்காவது சரீரத்தில் கட்டிகள் இருக்குமானா கை வைத்து காட்டுங்க. Is there anyone is having தேவையற்ற any கட்டிகள் kinds of விழுந்திருந்தா உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க. anointed lumps in the body in that கட்டிகள் டியூமர், lumps like tumors. செஸ்ட் டியூமர்ஸ், இதை அந்த நல்ல கை எனக்கு தெரியணும். நல்ல கை தெரியுது மாதிரி வைத்துக்கங்க. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஜெபிக்க போறேன். I'm going to pray. கவனிங்க, என் வார்த்தையை கவனிங்க. Listen to my word. ஜெபிக்கிறது என் வேலை, It's my work to pray. நம்புறது உங்க வேலை, It's your job to believe. சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. Jesus heals. ஆன்லைன்ல இருக்கவங்க யாருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க கையை வைத்துக்கங்க. Anybody is having problem in online, lift up your தேவன் hand. அந்த கட்டிகளை டியூமர்ஸ் செஸ்ட்ல இப்ப மாத்த போறாரு. Any kinds of tumors or anything ஜெபித்து in the முடிச்ச body உடனே is உங்களுக்கு going to be மாற்றம் வந்துருந்துச்சுன்னா உடனே மேடைக்கு வந்துருங்க. It's the healing immediately after the prayer. தயவுசெய்து you can இயேசுமர come up. ஊழியர்களே, சகோதரி முதுகு மேல் கை வைத்துக் கொள்ளுங்கள். Oh, thank you, Lord. நான் ஜெபிக்க போறேன். I'm going to pray. ஜீசஸ் நேம், Father. ஹalleluya, ஆராதனை. அன்புள்ள இயேசு சுவாமி, Dear loving Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே in the name of Jesus Christ, யார் சரீரத்தில் கட்டிகளோடு வந்திருப்பார்களோ who has come here with the tumors, அந்தந்த பொல்லாத கட்டிகள் மீது, we, Lord, upon that tumors, பிசாசின் கட்டிகள் மீது, upon that tumors of the demon, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கின சிலர் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. the Lord who uprooted the powers of darkness and principalities, the healing Come on, power of the blood of heal them in the Jesus, name of Jesus right now. flow right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. In Jesus' name, God the Father. ஆமென். Amen. ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். The Lord has touched you. கைகளை தட்டுங்க. இப்போ இந்த கட்டியை செக் பண்ணி பாருங்க சிஸ்டர். செக் பரிசோதனை செய்து பாருங்க. எனக்கு மாற்றம் வந்திருக்கு பிரதர், வலி குறைஞ்சிருச்சு, சின்னதாயிடுச்சு, அது இப்போ தடவி பார்க்குறேன்னு தெரியல அப்படி சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட பக்கத்தில் வாங்க. Touch and see and check. and சீக்கிரம் come செக் பண்ணுங்க, forward. பரிசோதனை செய்யுங்க. உங்களுக்கு தடவி பாருங்க, வெளியே இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுன்னா இப்போ தெரியலையே பிரதர் அப்படின்னா முன்னாடி வாங்க.
இயேசு உங்களை If it is தொட்டிருக்கிறார். disappeared, you can come forward and tell. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டிருக்கிறது. The God's நல்லா hand has செக் touched பண்ணிட்டு you. வந்தா போதும். Check and then you come. and எனக்கு say, மாற்றம் வந்திருக்கு பிரதர். oh, there is a change. இன்று காண்கின்ற லேசான உபத்திரவும் இமை பொழுதில் நம்மை விட்டு ஓடிடும். இன்று காண்கின்ற லேசான உபத்திரவும் இமை பொழுதில் நம்மை விட்டு ஓடிடும். இமை பொழுதில் நம்மை விட்டு ஓடிடும். நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலிருக்கும். மகிமையின் கிரீடத்தால் நம்மை முடி சூட்டிடுவார். நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலிருக்கும். மகிமையின் கிரீடத்தால் நம்மை முடி சூட்டிடுவார். பாருங்கள் கவலைகள் பரமனை உந்த பாதத்தில் வைத்து விட்டே. பாருங்கள் கவலைகள் பரமனை உந்த பாதத்தில் வைத்து விட்டேன். ஐயா உந்தன் பாதம் தஞ்சம் வேறே கதையில்லையே. நித்திய சந்தோஷம் நிம்மதி பெரும் மூச்சு நேசரின் கரம் பிடிக்கும் நாள். நான் மங்கள துதியோடு மணவாளன் இயேசுவோடு மணவாட்டியாய் மகிழும் நாள். நான் மணவாட்டியாய் மகிழும் நாள். நான் மணவாட்டியாய் மகிழும் நாள். அல்லேலூயா. நான் எழுதிய ஒரு பாடல் இதைத்தான் இப்போ யூடியூப்பில் போட்டிருக்காங்க அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா. நித்திய சந்தோஷம் இன்று காண்கின்ற லேசான உபத்திரவம் இமைப்பொழுதில் நம்மை விட்டு ஓடிவிடும். நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலிருக்கும். மகிமையின் கிரீடத்தால் நம்மை முடி சுட்டிடுவார். பாருங்கள் கவலைகள் பரமனே உந்தன் பாதத்தில் வைத்து விட்டேன். ஐயா உந்தன் பாதம் தஞ்சம் வேறே கதியில்லையே. நித்திய சந்தோஷம் நிம்மதி பெருமூச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்பு பயங்கர பிரச்சனை உள்ளம் உடைந்து என்னைக்கு தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சோ ஆண்டவரே அப்படின்னே. இரவு ஆண்டவர் இறங்கி வந்தார். என் தேவன் இறங்கி வந்து சொன்னார், இங்கே இல்லை, உன் நேசரின் கரம் பிடிக்கும் நாள் தான் உனக்கு நிம்மதி பெருமூச்சு என்றார். உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன். உன் நேசரோடு மணவாட்டியாய் அமரும் அந்த நாள்தான் உனக்கு நிரந்தரமான நிம்மதி பெருமூச்சு. ஓட்டத்தை முடித்துவிடு, கர்த்தருக்கு உத்தமமாயிரு. எல்லா நெருக்கினாலும் நான் ராஜாஸ்தானத்தை ஸ்தாபிப்பேன் என்றார். அப்பொழுது நான் எழுதிய பாடல் தான் இந்த பாட்டு. ஒரு அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, the Lord God who sits on the throne above the heavens and skies, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். we worship you from the depth of our heart. உன் ராஜாஸ்தானம் ஸ்திரப்பட்டிருக்கும். Lord, your throne will be established forever. தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். Bars of your gates will be strengthened and children will be blessed within you. உன்னை ஸ்திரப்படுத்துவேன். I will establish you. பிரயாசத்தை மாற்றி உன் வாழ்க்கையை எதிர்காலத்தை நான் I ஸ்திரப்படுத்துவேன். change your sufferings and I will establish you. அடுத்து Next, நித்திய வாழ்வையும் கொடுப்பேன். I'll give you eternal நான் life. கொடுக்கும் ஆசீர்வாதம் நிலையானது. The blessing that I give you is நான் eternal. சொன்னதை நம் பிள்ளைகள் நம்பி உம்மிடத்தில் கையேந்தி நிற்கிறார்கள். Now the people have believed and they are standing before you, அதை Lord. நம்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தேன். Bless each and everyone who believes and சாபங்கள் trusts. நீங்கட்டும். Let the curses என்ன be விரும்பி removed. வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். What they desire in their heart, Lord, give it to சகலத்தையும் them. நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். Right now, Lord, I destroy every works of பிசாசுகளை evil. நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். I demolish the demons in the name of என் Jesus. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தங்கி
இருக்கட்டும். Let the blessing be stay upon our நான் children. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். I am an unworthy servant. தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். What do you want me to do that I have கர்த்தர் done? இயேசுவுக்கு துதிக்கனமும் செலுத்துகிறேன். I give you the glory, honor, பிள்ளைகள் power. புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளும். Let your presence go before your children. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரும் பொழுது சாட்சியாய் கொண்டு வரும். When they come and the next month, second day, Lord Father, Lord, they will come as a testimony. கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Fulfill the heart they have there. சத்துருவின் செயல் இழந்து போகட்டும். Lord, in the name of Jesus, let தொடர்ந்து the கர்த்தர் enemies be இயேசுக்கு stopped. இரத்தங்களை பூசிக் கொள்கிறோம். I apply the blood of Jesus. இறைவன் இயேசு கிறிஸ்துவே, In the name of Jesus, இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். they will go and open the house. வாசலை திறக்கும் பொழுதே When they open the door, இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் every heavenly blessing அந்தந்த வீடுகளில் shall enter into the நிரம்பி house. வழியட்டும் இயேசு Let சுவாமி. it overflow in their நிரப்பும் houses. Fill them, Lord. நிரப்பும் Fill them, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். In the mighty name of the Lord உம்முடைய Jesus, I ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த பிதாவே. pray. Receive your blessings in the name of Jesus, Father. Amen. Amen. ஆமென். Amen. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.